Sebenarnya டார்லிங் காலேஜ் பேசுறது கேக்குதா? Hujan ke? Boleh dengar ke? Boleh dengar ke? Sejuknya. Bestnya hari ni climate. Hari ni kita nak chit-chat sikit borak-borak. Okay? Setengah jam kita nak borak-borak. Cantik kan hujan dia? நல்லா இருக்குல்ல? Weather ரொம்ப கூலிங்கான ஒரு weather, ரொம்ப சூப்பரான ஒரு weather. So now today kita nak borak-borak sikit. அப்போ நீங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க காலேஜுக்கு. எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா? சாப்பிட்டாச்சா? Happy girl, you always happy ma. God bless you. Buat apa semua sayang? Buat apa semua? இன்னைக்கு எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வெதர்ல. Lying down, it's so cold. Kan best sangat kan hari ni weather dia. Aku pun banyak happy lah. Aku pun banyak happy. Kan weather very nice. நான் ரொம்ப இங்க வந்து எப்பவும் ஆஃபீஸ் ரூம்ல தான் உட்காருவேன். ஸோ இன்னைக்கு மழை பெய்யறனால காலேஜ் thinking okay I want to spend time lah hari ni dekat luar. At least kita use this place. Kan? Super. இன்னைக்கு வந்து காலேஜ் வந்து உங்கள்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் வந்து ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கேன். ஓகே தா? ஸோ வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் அகெயினா நம்மளோட மேனிஃபெஸ்ட் பற்றி நம்ம பேச போகிறோம். சில விஷயங்கள் காலேஜ் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் இன்னைக்கு. Sejuk lah, bestnya sayang. Okay, so today you all can ask me question and I'm going to teach you சொல்றதோட college want to share some of the experience that I wrote today. So ini kita college வந்து suasana behind you banyak cantik, memang banyak cantik. Nak tengok tak saya punya suasana dekat sini? Jom aku tunjuk sikit view ya. Kita tunjuk sikit view Okay, kita tunjuk view sikit flip பண்ணும். மழை வேற இடிக்குது பாருங்க. இங்க பாருங்க. So this is my view. காலேஜோட வீட்டு முன்னுக்குல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாடாங் தெரியும். And then very nice view. The lightingலாம் இருக்கு. காலேஜ் ஆன் பண்ணல அதோட லைட்டிங்லாம். nanti lain hari lah kita kena cari mana dia punya lighting. இங்கெல்லாம் lightings இருக்கு. இதெல்லாம் அப்படியே lightings வரும். Later we will set, we will do nicely for here this place. காலேஜ் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். Okay, let's think lah what to do. Okay, memang cantik gila. Hujan-hujan. Nanti aku nak buat lighting dekat sini. Semua aku nak buat. Aku nak arrange. Itulah kita punya place. Sejuknya, bestnya. Aku nak pakai sweater ni, குளிருதே இப்போ எப்படி? காக்காட்ட ஸ்வெட்டர் எடுத்துட சொல்லுமா? Kakak, you sudah tidur ke? Yes. Okay, so inikulla topik kan. Kita nak cakap satu benda. Okay? I want or I will. Maybe அதுதான் அதே lebih kurang அதுதான் கல்வியோட கொஸ்டினா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். Belum kenapa Bibi, you naik saya punya bilik, tengok itu ada satu sweater kan yang warna merah tu. Sejuk lah saya duduk dekat luar ni, aku nak pakai sweater, banyak sejuk. இந்த மெசேஜ் சத்தம் டைம் திருப்பி வருது. அதை மாதிரி காலேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, பிஃபோர் வி வாண்ட் டு கோ டு ஆனால் அது வந்து நம்மளுக்கு ஜூம்ல எல்லாம் நடக்கும். நம்மளோட கிளாஸ் வந்து ஜூம்ல தானே நடக்கும். ஸோ நோ ப்ராப்ளம் லா கேன்.
So இன்னைக்கு வந்து கலைஜியோட கொஸ்டின் டு யூ ஆல்சோ கேன் ஆஸ்க் மீ கொஸ்டின், ஐ வில் ஆன்சர். மீன்வைல் ஐம் கோயிங் டு ஆஸ்க் யூ கொஸ்டின்ஸ். ஓகே, ஒரு ரஃப்லி நம்மளோட லைஃப் பத்தி நம்ம பேசலாம். we are going to talk about life. ஓகே, betul tak? அக்கா, the light is disturbing, change the position. ஓ, இந்த லைட்டா? பின்னாடி லைட்டா? ஓகே 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 ஓகே, ஃபஹம் ஃபஹம் ஃபஹம். என்ன பண்ணலாம், எங்க பண்ணலாம், எங்க பொசிஷன் மாத்தலாம்? இப்படி மாத்திக்கோமா? இப்படி பண்ண வியூ இருக்காத, எங்கிட்ட தான் வியூ இருக்கு. அங்க எப்படி பார்த்தாலும் அந்த லைட் அங்க வருது. எப்படி இப்படி ஓகேயா? கழிச்சு பின்னாலே இந்த லைட் கழிச்சு பின்னாடிலே இந்த லைட் வருது. உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஞானம் பிறக்க போகுது, ஞானம் பிறக்க போகுது. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ஞானம் பிறக்க போகுது. நான் ஓகே kan, tapi dia tak center. Ini pun dia dah macam ni dah. ரெண்டு சைட்ல இருந்து லைட் வருது பாருங்க. நம்ம என்ன பண்றது? ரெண்டு சைட்ல இருந்து லைட் வருது. பரவாயில்ல, இங்க இருந்து லைட் வருது, இங்க இருந்து kali nadu ni spotlight macam tu. Kan hari ni aku cakap nyano je. Yang hari ni kali je follow பண்ணிக்கங்க. Okay, so question. Okay, this position is okay. Question என்னோட question, what you really want in your life? இதுதான் காலேஜோட question and you can answer. See, இது காலேஜ் வந்து உட்காந்துட்டு I did a lot of studies on this and I'm going to talk about this to you all. உங்களோட லைஃப்ல, நம்மளோட எல்லாரோட லைஃப்லயுமே பேசிக்கா ஒரு 99% நம்ம வந்து கொண்டு போனோம்னா எல்லாருமே நீங்க பாருங்க, நீங்க எல்லாமே நீங்க காமெண்ட் பண்ணுங்க. நீங்க காமெண்ட் பண்றது மேக்சிமம் வந்து நம்பர் 1 ப்ரையாரிட்டி வந்து ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்னு மணி, ரைட்டா? ரெண்டாவது லவ். ரெண்டாவது லவ். Life sejujurnya best kan? Best kan? Nanti aku nak beli lagi lampu tu, fairy lampu. Lepas tu aku nak buat satu camp, macam duduk camp dan kita duduk tu camp. Dekat sana saya nak buat. Saya sudah tengok campnya. Kita boleh tidur luar. Camping. Enjoy madam. Ciao. Aku ni sejuk hari ni, merah pula saya punya ni. Sejuk sayang. ரொம்ப குளிருது. இது என்ன சட்டைன்னு தெரியுமா? இது வந்து காலேஜ் வந்து இந்த மென்டர்ஷிப்ல இருக்கிறப்ப, டாக்டர் ரஜிசான்ல இருக்கிறப்ப, நான் காஸ்க்கு போறப்ப எனக்கு கொடுத்த ஒன் ஆஃப் த ஹுடிலா. நீ தடை, நீ பல தடை ஹுடி. ஸோ காலேஜோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ டாக்கிங் அபவுட் நம்மளோட லைஃப்ல மேக்ஸிமம் என்ன நம்மளுக்கு தேவைப்படும், நீங்க சொல்லுங்க. மேக்ஸிமம் நம்மளுக்கு என்ன தேவைப்படும்? காசு, ஹெல்த், அப்புறம் குட் ஹெல்த், ஃப்ரீ ஃப்ரம் டெப்ட். ஓகே, கடன் இல்லாத வாழ்க்கை, காதல், சமோ பீஸ், நிம்மதி. நிறைய பேருக்கு நிம்மதி தேவைப்படுது. மெயின் மணி அண்ட் ஹெல்த். ஹார்ட் ஒர்க். சாரா, யாரெல்லாம் இப்ப ஹார்ட் ஒர்க் தேவைப்படும்? ஹார்ட் ஒர்க் பண்றது எல்லாருக்கும் பிடிக்குமா? என்கிட்ட சொல்லுங்க. ஹார்ட் ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யணுமா? இப்போ உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்கு. கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், ஈஸியா வேலை செய்யணும்னா what you will select? Of course ஈஸியான வே தானே. so it's no need to be very hard. so choices is yours. so நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இஸ் சாய்ஸ். நீங்க அப்ப கஷ்டம் தான் பட்டு வேலை செய்யணும், ரொம்ப கஷ்டப்படணும். can smart work, easy work. okay, அப்புறம் good working environment. சமோ கோபம் படக்கூடாது. என்ன போடுறீங்க? புரியல. டிராவல். ஹாய் மிஷிமா. ஃபைனான்சியலி ஃப்ரீடம், மணி, அதெல்லாம் அண்டர் மணிலாம். ஃபைனான்சியல் ஃப்ரீடம். ஓகே லகி. ஸோ பேசிக்கா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேனிஃபெஸ்ட்ல you will be doing so many things, not only money. நீங்க நினைக்கிறீங்களா நம்ம கிட்ட காசு இருந்துச்சுன்னா நம்ம சந்தோஷமா இருப்போம்னு? காசு இருந்து நம்மளுக்கு ஹெல்த் இல்லை, படுக்கையாயிட்டோம். புலிக்கு தபுலி நம்பர் 1. காசு நிறைய இருக்கு, பட் we don't have love. நம்மள லவ் பண்றதுக்கு யாருமே இல்லை. நம்ம கூட நம்மளுக்கு ஒரு பர்சன் இல்லை நம்மள லவ் பண்றதுக்கு, டு ஷேர் அவர் ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் இல்லை. அவ்வளோ காசு இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க கிட்ட நிறைய காசு இருக்குது.
நீங்க போறீங்க, காலையில போறீங்க, டிராவல் பண்றீங்க, ஷாப்பிங் பண்றீங்க, பட் யூ டோன்ட் ஹேவ் சம்படி டு ஷேர் யோர் ஹாப்பினஸ். உங்களோட லவ் ஷேர் பண்ணவங்களுக்கு ஒரு ஆள் இல்ல, உங்களுக்கு பேச ஆள் இல்ல. ஸோ தபுலிலா. ஸோ ஆல் திஸ் இம்பார்ட்டன்ட் ரைட், இம்பார்ட்டன்ட் ரைட். ஸோ வி நீட் சோ மெனி திங்ஸ். ஸோ பட் பேசிக்லி எல்லாரோட லைஃப்ல இதை தாண்டி வேற என்ன இருக்கு? மேக்சிமம் இதை தாண்டி வேற ஏதாச்சும் ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கா நம்ம லைஃப்ல? எல்லாருக்குமே இப்ப நீங்க வந்து நியர்லி வந்து ஒரு 400 பேர்கிட்ட பாக்குறீங்க. இதை தாண்டி நீங்க ஏதாச்சும் ஃபீல் பண்றீங்களா? இதுதான் எனக்கு வேணும். இப்ப நீங்க பேசிக்கா ஒரு 99% சொல்றவங்க வந்து இதுதான் நம்ம சொல்றோம். எஸ் அண்ணா, என்ன சொன்னோம்? காசு, நல்ல ஒரு பிசினஸ், நல்ல ஒரு பார்ட்னர், நல்ல ஒரு லவ், நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப், பீஸ்ஃபுல் லைஃப், ஹாப்பினஸ். இதுதான் மேக்சிமம் நம்மளுக்கு வேணும். இஸ் இட் டிஃபிகல்ட் டு கெட் லைஃப் பேலன்ஸ்? லைஃப் பேலன்ஸ் கேன். பட் அண்ணா, ஏன் இதெல்லாமே நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல? ஏன் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேது? ஏன் நம்ம நினைக்கிற லைஃப் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேது? என்ன ரீசன் நீங்க நினைக்கிறீங்க? Stress falls on us, அக்கா. Because you choose to be that. யாரு நம்மள கடன் வாங்க சொன்னது? பிரபஞ்சம் வந்து வாங்க சொன்னிச்சா, இல்ல உங்க மைண்ட் நம்ம கரெக்டா யோசிக்காம நம்ம வந்து போய் கடன் வாங்குறது? நம்ம வந்து யோசிக்காம நம்ம போய் கமிட்மெண்ட்ல போய் உழுவுறது. இந்த கமிட்மெண்ட் நம்ம போலாமா, போக கூடாதா? உங்களுக்கு புரியுதா? நம்ம கரெக்டா அனலைஸ் பண்ணாம நம்ம போய் நம்ம பார்ட்னரை சூஸ் பண்ணுது. இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்குது. பட் வாட் எவர் இஸ் இட் உங்க லைஃப்ல நினைச்சது டிசிப்ளின். ஓகே, ராங் கைட். Who is the founder of money? God or human? Of course is a human. கோட்டா கடவுள், காசா வந்து கடவுள் கொடுத்தாரு. மனுஷன் தானே அந்த காசை கண்டுபிடிச்சாங்க. பட்டர் சிஸ்டம் இருந்துச்சு, அப்புறம் பட்டர் சிஸ்டம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து காயின் சிஸ்டம், அப்புறம் அப்படி தானே மணி உருவானுச்சு. பத்தோல்தா பத்தோல்தா. ஸோ யூ சூஸ் வேர் யூ அண்டர்ஸ்டாண்ட். உங்களோட லைஃபை நீங்க தான் டிசைட் பண்றீங்க. கலிஜி, நான் சொல்றேன், உங்களோட லைஃபை நீங்க தான் டிசைட் பண்றீங்க. யூ ஆல் அக்ரி வித் மீ or not? என்ன மாதிரி வாழ்க்கை நீங்க வாழணும்னு நீங்க டிசைட் பண்றீங்களோ அந்த மாதிரி வாழ்க்கைய உங்களால உருவாக்க முடியும். இது வந்து கலிஜியோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்றேன். கலிஜியோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒன்று சொல்றேன், என்னோட ஸ்டோரியில. ஏன்னா ஐ ஒன்லி கேன் டாக் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து புக்ல பார்த்தோ, யூடியூப்ல பார்த்தோ, இதெல்லாம் பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணேன். இது வந்து என்னோட வாழ்க்கையில நடந்த ஸ்டோரிஸ் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்றேன். கலிஜி வந்து மொத சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப ஒரு சின்ன வீட்டில தான் ஸ்டே பண்ணேன். அப்ப வந்து அது என்னோட கண்ட்ரோல்ல இல்லை, எங்க அப்பா அம்மாவோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க அப்பா கஷ்டப்பட்டு ஒரு டபுள் ஸ்டோரி வீடு ஒன்று வாங்கினாரு. இடி பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்னு. காட் பிளஸ் டே. இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள். கோ இன்சைட். நோ, ஐ எம் என்ஜாயிங் த மூமெண்ட். ஐ சீரியஸ்லி இப்போ நாங்கள் உட்காந்துருக்கேன்ல, ஐ ரியலி ஃபீல் மை மூமெண்ட். நீங்களாம் ஃபீல் பண்றீங்களா இல்லையா? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு புட் மியூசிக். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசலைன்னா திஸ் இஸ் வாட் ஐம். இப்போ உங்ககிட்ட லைஃப்ல வரலன்னா நான் என்ன திரும்ப பண்ணியிருப்பேன்? திஸ் இஸ் கோயிங் டு பி மை செல்ஃப். நான் இந்த மாதிரி புக்கை எடுத்து உட்காந்துட்டு ஒரு மியூசிக் போட்டுட்டு ஐ வில் என்ஜாய் வித் மை nature, and I will write what I thinking. I will start to communicate to myself. Macam tu. Okay, kita buat music dulu. Kita buat nice slow music. Let make the environment, the frequency happy. Boleh tak? Nice music. Kita tengok ni music okay tak dulu kejap. Hi there, fellow Malaysian. Tired of the daily grind of office life already? Always stuck in traffic jams? Best lah. Sound, water sound sudah ada. Sekarang kita tengok sound lain. Okay tak? You orang boleh dengar tak musiknya? Korang boleh dengar? Boleh dengar? Dengar, bagus. Best kan? இந்த மாதிரி ஒரு ஃபீலிங். சீரியஸ்லி நான் சொல்றேன், இந்த மோமெண்ட் கலிஜி ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சில இருக்கிறேன்.
உங்களோட மைண்ட் ரொம்ப காமா இருக்கும், ரொம்ப பீஸா இருக்கும். லேட்டர் நான் சொல்றேன், when you join my premium class can with a cup of hot chocolate drink and a book. Yes, Mishima, true. அந்த சார் லைட்டா அடிக்குது பாத்தீங்களா, அது ஒரு ஃபீலிங். Can and the sound. So when you join my premium class, you will start to feel what I feel now. நீங்க அந்த மாதிரி ஒரு zone, you will travel into the peace zone. ஓகே, என்னோட ஃபாதரோட ஸ்டோரி சொல்றேன். ஓகே ஓகே, ஸ்லோலா கிட்ட நீ malam dengar ஸ்டோரி ஸ்லோ சிக்கலா, மெதுவா கதை போவோம். இப்போ தூங்குற டைம்ல கழிச்சு கதை சொல்றேன். நீங்க எல்லாம் சின்ன குழந்தைங்க, என்னோட பாப்பாங்க, கழிச்சு கதை சொல்றத கேட்டுட்டு அப்படியே பெட்ல படுத்து நல்லமா தூங்குவீங்களா? கழிச்சு சொல்ற இந்த கதையை நீங்க இன்ஸ்பயர்ட் வச்சு சப்கான்சியஸ்ல போய் இன்னைக்கு வந்து பாருங்க, ஹாய் ஏஞ்சல், உங்க ஏஞ்சல்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுவீங்களா? காலையில நீங்களாம் எந்திரிக்கிறப்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு யூனிவர்ஸ்ல வந்து நீங்களாம் எந்திரிப்பீங்க. ஓகே, ஸோ டாக்கிங் அபவுட் மை ஸ்டோரிங்க. ஸோ அப்போ எங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கினாரு, டபுள் ஸ்டோரி ஹவுஸ். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, அந்த வீட்டில் வந்து நாங்கள் ஒரு 3 வருஷம் தான் தங்கணும். ஓகே, அந்த வீட்டில் நாங்கள் ஒரு 3 வருஷம் தான் தங்கணும். அந்த வீடு கிராக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த வீடு வந்து கோலாம் இருந்த இடத்துல கட்டியிருக்காங்க போல இருக்கு. வீடு வந்து கிராக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப டெவலப்பர் என்ன சொல்லிட்டாங்க, யூ ஹேவ் டு மூவ் அவுட் ஃப்ரம் திஸ், இந்த வீடுல இருந்து நீங்க வெளியே ஆகணும். ஏன்னா வீடு ஸ்டார்ட் டு கிராக், எனி டைம் வந்து கொலாப்ஸ் பண்ணிடலாம், நீங்க வெளியே போயிருங்க. வி வில் ஸ்டார்ட் டு பே யூ ரெண்டல். நீங்க எங்க இருக்கிற மாசம் மாசம் இந்த வீடோட இன்ஸ்டால்மெண்ட் காசு நாங்க இன்ஸ்டால்மெண்ட் ஃப்ரீயா போவோம், உங்களுக்கு நீங்க சேவா தங்கறதுக்கு ஒரு காசு கொடுப்போம். கலிஜி எங்க தருமா, அப்ப வந்து 15 வயசு கலிஜி வந்து ஸோ சின்ன வயசுல இருந்து 6 வயசு வரைக்கும் ஒரு சேவா வீட்டுல தங்கணும், ஒரு குட்டி வீடு. அதுக்கப்புறம் வி டிராவல் டு டபுள் ஸ்டோரி ஹவுஸ். ரொம்ப எக்ஸைட்டட். நீங்க சின்ன வீட்டுல இருந்து பெரிய டபுள் ஸ்டோரி வீடுலாம் அப்ப ரொம்ப பெருசு. ஆனா அந்த 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 கனவு வந்து கழிச்சுக்கு ரொம்ப நாள் இல்லை, ஒரு 3 வருஷம் தான் அந்த வீட்டுல இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எங்க அப்பா ரொம்ப கஷ்டம் எங்க அப்பா. அந்த டைம்ல யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல, 1997 கிரைசிஸ் வந்துச்சு. யாருக்கு ஞாபகம் இருக்கு? ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, எல்லாம் மணிலாம் ரொம்ப இறங்கிருச்சு. அப்ப வீடு காசு கட்ட முடியாது, காடி காசு கட்ட முடியாது. 1997 யாருக்கு ஸ்டில் ரிமெம்பர்? 1997 செப்பலகிங்க. எஸ், தி பிகெஸ்ட் கிரைசிஸ் நடந்துச்சுல அந்த டைம்ல, ரிசெஷன். எஸ், அப்போ கலிஜி வந்து டவுன், அப்ப வந்து ஷாப் லாட்டுக்கு மாறிட்டோம். ஷாப் லாட்ல 15 வயசுல இருந்து கலிஜி 21 வயசு வரைக்கும் ஷாப் லாட்ல தான் வளர்ந்தேன். ஷாப் லாட் எப்படி தெரியுமா இருக்கும்? ஷாப் லாட் நான் சொல்றேன், படி ஏறி என்னோட வீடோட நான் சொல்றேன், நீங்களாம் ஸ்டார்ட் இமேஜின் பண்ணுங்க. கலிஜி படியில ஏறி போயிட்டா கதவு திறந்தா ஆஃபீஸ். எங்க அப்பா வந்து இன்சூரன்ஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு. அப்ப வந்து இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்ல கதவு திறந்தா இன்சூரன்ஸ் ஆஃபீஸ். அது பக்கத்துல ஒரு ரூம், அங்கதான் கலிஜியும் கலிஜியோட சிஸ்டரும் படுத்து ஸ்டே பண்ணும் ஒரு ரூம்ல. அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு வந்தா ஒரு ரூம்ல வந்து ஹால்ல டிவி இருக்கும், சோஃபா இருக்கும். இன்னொரு பக்கத்துல ஒரு ரூம் வந்து எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் படுக்கிற மாஸ்டர் பெட்ரூம். இதுதான் என்னோட வீடு. 13 வயசுல இருந்து கலிஜி வந்து 21 வயசு வரைக்கும் அந்த வீட்டுல தான் இருப்பேன். ஸ்கூல் முடிஞ்சு வந்து வீட்டுக்குள்ள போயிட்டேன்னா வெளியே எங்கேயும் போக முடியாது, கீழே இறங்கி போக முடியாது. ஏன்னா கீழே எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து only 3 rooms in the yes. கீழே இறங்கி போனா கீழே வந்து ஹார்ட்வேர் ஷாப்பு அந்த மாதிரிலாம் இருக்குமா. கலிஜி கீழே இறங்க மாட்டேன். ஸோ என்னோட சின்ன வயசுல என்னோட லைஃப் வந்து ரொம்ப வந்து ஒரு ஜெயில், கேன் பி சே வந்து ஜெயில், ரொம்ப ஜெயில் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்குள்ள போனா வீட்டுக்குள்ளதான். அதோட காலையில ஸ்கூலுக்கு போறப்பதான் நான் எந்திரிப்பேன். கிச்சன் இருந்துச்சு, கிச்சன் நார்மலா அந்த ஷாப் லாட்லாம் கிச்சன் இருக்குமா, அந்த கிச்சன் குட்டி கிச்சன், ஒரே ஒரு பாத்ரூம், மாஸ்டர் பெட்ரூம்ல ஒரு பாத்ரூம் இருக்கும், அவ்வளவுதான். ஒரு வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து எங்களோட பிசினஸும் வீட்டுக்குள்ள, ஸ்டே பண்ணதும் வீட்டுக்குள்ள. ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. அப்ப கலிஜி யோசிச்சேன், அந்த டைம்ல யோசிச்சேன், ஏன் நம்ம இந்த மாதிரி வாழ்க்கை, ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி வீடு, நம்ம இறங்கி வெளியே கூடயும் போக முடியாது. நம்ம அந்த சின்ன வயசுல உங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஃபீலிங் இருக்கும். வீட்டுக்குள்ளேயே நீங்க இறங்க முடியாது. சாட்டர்டே சண்டே எல்லாம் வீட்டுக்குள்ளதான் உட்காந்துருப்பீங்க,
கீழே இறங்கி நீங்க போக முடியாது, ஏன்னா பயம். கீழே எல்லாமே வந்து காய்ஸ் இருப்பாங்க, ஹார்ட்வேர் ஷாப்ல, யூ ஆல் நோ. அப்ப 15 வயசு 16 வயசுல எல்லாம் எப்படி இருக்கும்? ஸோ என்னோட லைஃப் வந்து சின்ன வயசுல ரொம்ப, அப்ப காலேஜ் வந்து ரொம்ப ட்ரீம் பண்ணுவேன். நான் ரொம்ப ட்ரீம் பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரே ஒரு சிஸ்டர்ஸ், ஓகே, ஒரே ஒரு சிஸ்டர். ரொம்ப ட்ரீம் பண்ணுவேன். ரொம்ப என்ன ட்ரீம் பண்ணுவேன், காலேஜ் வந்து ஒரு பெரிய வீடு போகணும். எப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் இல்லையோ நம்ம அதுக்காக ஏங்குவோம். எக்ரி வித் மீ? நம்ம கிட்ட எல்லாமே இருக்கிறப்ப அதை பத்தி நம்ம பெருசா எதுவுமே பாத்துக்க மாட்டோம். ஆனா நம்ம கிட்ட எது இல்லையோ, இன்னைக்கு ஏன் கல்வி வந்து இந்த வீட்டுக்குலாம் ஏன் நான் வந்து ரொம்ப செலக்டட், நான் இருக்கிற வீடு இதெல்லாம் நான் ஏன் ரொம்ப செலக்ட் பண்றேன்னா, ஏன்னா என்னோட லைஃப்ல வந்து நிறைய இம்பேக்ட். அப்ப காலேஜ் யோசிச்சேன், பெரிய வீடு வாங்கணும், கண்டிப்பா ஸ்விம்மிங் பூல் இருக்கணும், அந்த வீட்டுல லிஃப்ட் இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்லாதப்ப யூ வில் ஸ்டார்ட் டு ட்ரீம். அந்த ட்ரீம்க்கு லிமிட் இல்லை. அந்த ட்ரீம் நீங்க எப்படி வேணாலும் நீங்க ட்ரீம் பண்ணலாம். அந்த ட்ரீம்க்கு வந்து லிமிட் இல்லை. நீங்க சொல்ல முடியாது, நான் வீடு வாங்கினா லிஃப்ட் தேவையில்ல, லிஃப்ட் வாங்கினா கூட இருக்கும். நோ, யூ ஜஸ்ட் ட்ரீம். ஜஸ்ட் கனவு காணுகள். அப்துல் கலாம் சொன்னாங்க, கனவு காணுகள். Can I remember we were spoke about your dream under the tree in TP school. Oh yo, ini saya punya kawan ke ni? Win Min, I tak kenal you lah sayang. Betul ke? You lagi ingat tak? என்ன சொன்ன கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நான் I can't remember. I can't remember. Nirmala darling. Okay. You still remember ke saya punya dream? நான் என்ன சொன்னேன் எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி we will get from her lah. நான் மறந்துட்டேன். பட் ஆனா காலேஜுக்கு வந்து ட்ரீம், பெரிய ட்ரீம். ஸோ ட்ரீம்க்கு வந்து லிமிட் இல்லை. யூ TP school ke? TP school. TP school. Saya budak baik saya budak baik tau. Saya budak baik. Saya memang நான் வந்து ஸ்கூல் முடிஞ்சான வீடு, வீடு முடிஞ்சான ஸ்கூல், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குழந்தை. macam tu. ஓகே. ஸோ அப்போ காலேஜ் வந்து நிறைய ட்ரீம் பண்ணேன். நல்ல ஒரு வீடு வாங்கணும், நல்ல வசதியா வாழணும். அதே டைம்ல வந்து காலேஜுக்கு வந்து ஐ சி மை ஃபாதர் கேன் ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சன். ஆனா அவர் கையில எப்பொழுதுமே காசு வந்து சேவிங் இருக்கவே இருக்காது. நான் வந்து எங்க ஃபாதரை பார்த்த ஒரு விஷன், அவர் வந்து ஒரு நல்ல ஒரு மனுஷன். பட் வாட் ஹி ப்ராஜெக்ட் டு அஸ் இஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். காலையில போனோம்னா ராத்திரி தான் வருவார். இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னா, ஸோ அங்க போவாரு இன்சூரன்ஸ். And then what I see him is he cannot build a happy family. ஏன்னா because he's busy finding money. But he's a very nice person. So என்னோட சின்ன வயசுல I miss my fatherோட love I miss. And then I see my father always working so hard. கஷ்டப்படுவாரு, ரொம்ப கஷ்டப்படுவாரு இது கட்டுறதுக்கு, அந்த காசு கட்டுறதுக்கு. எனக்கு ஸ்டில் ரிமெம்பர், நான் காலேஜ் படிக்க போறப்ப 19,000 வெள்ளி கட்டணும் என் சிஸ்டர். ஆனா பாருங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க்லயும் he did all this. என் சிஸ்டர் வந்து லாயர் படிக்கிறதுக்கு யூகேக்கு போனாங்க. ஸோ he paid 100K for அந்த டைம்ல 100K பெரிய காசு. ஸோ he managed to do all this, இந்த மாதிரி திங். அப்ப காலேஜ் வந்து ஒரு லைஃப்ல முடிவெடுத்தேன், ஏன் இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படணும், ஏன் நம்ம கஷ்டப்படணும். ஸோ ஐ ஸ்டார்ட் டு டூ மேனிஃபெஸ்ட். நான் வந்து யோசிச்சேன், நம்மளால நிறைய சம்பாதிக்க முடியும். பணக்காரங்க ஏன் பணக்காரங்களா ஆகிக்கிட்டு இருக்காங்க? ஏன் நம்ம பணக்காரங்களா ஆக முடியாது? இது ஒரு பேசிக்கான விஷயம். கழிச்சு யோசிச்சுதான். ஏன் நீங்க கேளுங்க, ஏன் நம்மளாம் கோடீஸ்வரரா ஆக முடியாது? கோடீஸ்வரரா நம்மளால ஆக முடியுமா முடியாதா? கடவுள் சொன்னாரா நீங்களாம் ஆக முடியாதுன்னு? டார்லிங், யூ ஆல் டெல் மீ, நம்மளால ஆக முடியுமா முடியாதா? முடியும். அப்ப ஏன் நம்ம இன்னும் ஆகாம இருக்கிறோம்? Ask the next question. ஏன் நம்ம ஆகாம இருக்கிறோம்? ஏன் நம்மளால 1 million நம்ம அக்கௌண்ட்ல வச்சுக்க முடியல? 1 million வந்து மினிமம் நான் சொல்றேன். Some people they have 10 million, 15 million, 20 million. Then you grow lah. It's the mindset. Mindset. Tak usaha. என்ன கேட்டீங்கன்னா, we never dream what we want.
First of all, not enough motivation. தப்பு, no problem, sayang. என்னோட எனர்ஜில யார் இருக்கிறாங்களோ they will understand, sayang. Okay? Okay? Not, the dream is not enough. Because we are afraid to take risk. நீங்க கனவு காணணும். உங்களுக்கு you need to decide what you want. அதுதான் கலிஜி நான் சொல்றேன். Not everybody want 1 million. Not everybody want 10 million. Not everybody want bungalow house. Not everybody want bungalow with a swimming pool. Not everybody want happy partner. உங்களுக்கு புரியுதா? Maybe fear to dream high, betul. நம்ம பயப்படுறோம். நம்மள சின்னதா யோசிக்கிறோம். நம்ம இது டிசர்வா அப்படின்னு நம்மளுக்கே நம்ம ஒரு லெவல், நம்மளுக்கு நம்ம ஒரு லிமிட் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஐ திங்க் ஸோ. சில டைம் கலேஜ் யோசிப்பேன், இன்னைக்கு நான் ஏன் திரும்ப இந்த இடத்துக்கு நான் ஷிஃப்ட் பண்ணி வந்தேன். பிகாஸ் என்னை சுத்தி இங்க ஃபுல்லாவே பங்களோ ஹவுஸ். அப்ப நான் யோசிப்பேன், இந்த பங்களோ வீட்டுல ஒருத்தவங்க ஸ்டே பண்றாங்கன்னா வாட் இஸ் தியர் எனர்ஜி? ஏன் அவங்களால அந்த வீடு வாங்க முடிச்சு? அப்ப நம்ம அந்த மாதிரி போனோம்னா, ஸோ ஐ வில் ஸ்டார்ட் டு ட்ரெயின் மை மைண்ட் டு திங்க் லைக் தீஸ் பீப்புள். ஏன் பயம்? ட்ரீம் பண்றதுல என்ன பயம்? சயா, ட்ரீம் பண்றதுல என்ன பயம் நீங்க சொல்லுங்க. ட்ரீம் பண்ணா நம்மளுக்கு காசு கொடுக்கணுமா, இல்ல நம்ம செத்து போயிடுவோமா? ட்ரீம் பண்றது தான் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரே ஒரு ஆயுதம் டு அச்சீவ் இன் அவர் லைஃப். நீங்க ட்ரீம் பண்ணுங்க. ஸ்கேட் cannot achieve. அப்ப நீங்க முதல்ல ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்க நீங்க முடியாதுன்னு. ஆஃப்கோர்ஸ் யூ cannot achieve. ஸோ நம்ம ட்ரீம் பண்ணோம். அக்கா, how you create the energy like rich people when you dream? அக்கா மனிஷா, நீங்க ட்ரீம் பண்றப்பயே உங்க கூட ரிச் பீப்புள். ஓகே, இன்னொரு ஸ்டோரி சொல்றேன். இதே ஸ்டோரி, இது எனக்கு ஏன் இந்த மாதிரி நான் ஸ்டேஜ்ல வந்தேன்னா, என் லைஃப்ல ஒரு பேக் ஸ்டோரி வந்துச்சு. இன்னொரு ஸ்டோரி சொல்றேன். நான் இது நீங்க சொன்னீங்கன்னா நீங்க பயந்துருவீங்க. இது என்னோட லைஃப்ல நடந்த ஒரு ஸ்டோரி. மேனிஃபெஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணிச்சுன்னு நான் சொல்றேன். இது என்னோட லைஃப்ல பெரிய ஒரு இம்பாக்டான ஸ்டோரி. உங்க எல்லாருக்கும் தெரியும், காலேஜோட பேங்க்ல 50 வெள்ளி கூட இல்ல, 0 அக்கௌண்ட்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் 0. அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படிக்கணும், நான் பிஸ்னஸ் பத்தி கத்துக்கணும், நான் என்னோட நாலேஜ் நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட் பண்ணேன். இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. என்னோட ஹஸ்பண்டோட கிரெடிட் கார்டை எடுத்து 2500 கட்டி நான் அந்த காஸ்ட்க்கு போனேன். You all know about the story? Tahu ke tak tahu story-nya? Tak tahu? Alamak, siapa tak tahu? Alah, banyak orang tak tahu pula. Okay, yang tak tahu tu kita repeat balik. Yang tahu tu sabar ya. Yang tak tahu tu aku cerita balik. காலேஜ் 6 வருஷம் பிஸ்னஸ் பண்ணேன். காலேஜ் நிறைய பிஸ்னஸ் பண்ணேன். காலேஜ் சலூன் வச்சேன் 2 வருஷம், ஃபெயிலியர். அப்புறம் அகாடமி திறந்தேன், ஃபெயிலியர். அதுக்கப்புறம் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி திறந்தேன், அது பண்ணேன் இது பண்ணேன். ஒரு 6 வாட்டி பிசினஸ் மாத்தி ஒவ்வொரு பிசினஸும் 1 வருஷம் செய்வேன், 2 வருஷம் செய்வேன். அதுல என்னால அச்சீவ் பண்ண முடியல. அப்ப நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்னா, நாலேஜ் இல்லாம எந்த பிசினஸ் நம்ம பண்ணாலும் இட்ஸ் அ ஃபெயிலியர். இதுதான் 6 வருஷம் சேர்ந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம். 6 வருஷம். மதி சிஸ்டர், பட் யோர் ஹஸ்பண்ட் ரீச் லாஸ் அண்ட் சப்போர்ட்டிவ். மதி சிஸ்டர், என்னோட ஹஸ்பண்டோட சம்பளம் எவ்வளவு தெரியுமா மதி சிஸ்டர்? 4500. காலேஜ் வேலை செய்யல, வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபு. என் 2 பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் காசு கட்டணும், வீட்டு காசு கட்டணும், காடி காசு கட்டணும், பிள்ளைங்களுக்கு பெம்பர்ஸ் வாங்கணும். எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் காசு தான் இருக்கும். நாங்க வெளியே போய் கடையில போய் ரொம்ப சாப்பிட மாட்டோம். நாங்க எல்லாமே மிடில் கிளாஸ்ல இருந்து தான் இன்னைக்கு இவ்வளவு வந்திருக்கோம். எங்க ஃபாதர் ரிச் இல்ல, எங்க மதர் ரிச் இல்ல, என் ஹஸ்பண்ட் ரிச் இல்ல. யூ ஃபஹம் தா? இதெல்லாமே ஐ சா யூ. ஆமா, என் ஹஸ்பண்ட் இப்போ டிக்டாக்ல ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காரு. ஓகே, so talking lah, janganlah kacau saya cerita. Kan aku dalam mood cerita. எங்க விட்டேன்? Mana saya stop?
மனசே ஸ்டாப். ஆ அப்போ 6 பிஸ்னஸ் பண்ணி பண்ணி ஃபெயிலியர். அப்போ காலேஜ் ஒன்று டிசைட் பண்ணேன், ஒரு பிஸ்னஸை படிக்காம நம்ம எது ஒரு பிஸ்னஸை நம்ம எப்படி செய்யணும்னு தெரியாம ஒரு பிஸ்னஸை செஞ்சோம்னா அது ஃபெயிலியர். அப்போ காலேஜ் வந்து அப்போ வந்து முகநூல், அப்போ வந்து முகநூலை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப இந்த காஸ்க்கு போகணும், இந்த காஸ்க்கு போனால் எனக்கு ஒரு வைப்ரேஷன், நிறைய பேர் அச்சீவ் பண்ணாங்கன்னா அந்த காஸ்ட்ல வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ காலேஜ் என்ன பண்ணும், காலேஜோட ருட்டீன் எப்படி தெரியுமா, இப்போ வந்து 6 வருஷமா, கொஞ்ச நாளைக்கு ஒரு 6 வருஷம் முன்னுக்கு காலேஜோட ருட்டீன் என்ன தெரியுமா, காலையில எந்திரிப்பேன், என்னோட மகளை வந்து போய் ஸ்கூல்ல விடுவேன், என் சன்னை போய் ஸ்கூல்ல விடுவேன், அப்புறம் பசாருக்கு போவேன். பசாருக்கு போயிட்டு பசாரில் போயிட்டு நல்லா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தட்டி விடுவேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நான் சமைக்கிறதுக்கு மீனா கோழியா சயோரா எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்துட்டு சமைப்பேன், சமைச்சிட்டு வீடு கூட்டுவேன், வீடை மோப் பண்ணுவேன். அப்புறம் மணி 12 கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன். டிவி பார்த்துட்டு அப்புறம் 1 மணி திருப்பி என்னோட காடி, அப்போ வந்து என்னோட ஃபாதரோட காடி தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், வாஜா. அந்த காடி எடுத்துட்டு நான் போவேன் திருப்பி என்னோட டாக்டரை போய் ஸ்கூல்ல எடுத்துட்டு வருவேன். வீட்டுக்கு வந்துட்டேன்னா அவங்களெல்லாம் குளிப்பாட்டி விடுவேன், சோறு ஊட்டி விட்டுட்டு எல்லாமே ஒரு 2 மணி 3 மணிக்கு என்ன தெரியுமா பண்ணுவான், நேரம் என் குட்டிங்களெல்லாம் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு காலேஜையும் தூங்குவேன். இது ரியல் ஸ்டோரி. திஸ் இஸ் மை லைஃப் 7 years பேக். தூங்குறப்ப காலேஜால தூங்க முடியாது. காலேஜ் யோசிப்பேன், ஏன் நம்ம லைஃப் இப்படி இருக்கு, சே எவ்வளவு நல்லா இருக்கும் இப்போ ஷாப்பிங் போனா, எவ்வளவு நல்லா இருக்கும் அழகழகான சட்டை போட்டா, அந்த பெட்டில் உட்காந்துட்டு காலேஜ் ட்ரீம் பண்ணுவேன், சே நம்ம லைஃப் இப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், சே நம்மளுக்கு ஒரு டிரைவர் நம்ம காடி கூட்டிட்டு போனா எப்படி நல்லா இருக்கும், நம்மளுக்கு ஒரு மேட் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், வீடெல்லாம் நம்மளுக்கு சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் வாட் ஐ எம். அப்ப அந்த டைம்ல வந்து காலேஜ் வந்து முகநூல்ல போய் பாக்குறப்ப அச்சீவ் பண்ணாங்க. அப்ப அந்த இதுல வந்து ஒரு காஸ் வந்துச்சு. ஐ ஸ்டில் ரிமெம்பர், இஸ் டிசம்பர்ல நடந்துச்சு அந்த கிளாஸ். ஓகே, திஸ் இஸ் மீ நவ், சேம் வித் மீ. என்ன மாதிரி அப்ப நிறைய காலேஜ் அங்க இருக்கிறீங்க, நிறைய காலேஜ் இந்த லைஃப் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ரைட்? புத்துல்தா. ஸோ இப்போ நான் உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குறேன், எப்படி உங்க லைஃப் மாற முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறேன். நான் ஒரு சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அம்மா, ஒண்ணுமே தெரியாது எனக்கு. ஆனா எனக்குள்ள ஒரு வெறி, நான் ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும், வாழ்க்கையில ஏதாச்சும் சாதிக்கணும். நான் வந்து சொன்னேன், நான் எப்படியாச்சும் மில்லியனர் ஆகணும், நான் மில்லியன் சம்பாதிக்கணும். அது எனக்கு வந்து ஒரு வெறி. நான் வந்து 1 மில்லியன் என்னோட அக்கௌண்ட்ல நான் பார்க்கணும்னு எனக்கு ஒரு வெறி. ஏன்னா என்னால முடியும், ஆனா எனக்கு அது எப்படி செய்யணும்னு தெரியல. உங்களுக்கு புரியுதா? அப்ப நான் when I go to that class, அப்ப என்கிட்ட காசு இல்ல. அப்ப நான் போன் அடிச்சு அந்த கிளாஸ் எல்லாம் எவ்வளவு கேட்டேன்னா 2500. ஐயோ எப்படி கட்டுறது, நான் யோசிக்கிறேன் எப்படி ஃபைன் பண்றது, நான் யார்கிட்ட கேக்குறது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த டைம்ல காலேஜோட நகை எல்லாம் பாசா கடை, எல்லா நகையும் பாசா கடை. காலேஜ் கிட்ட ஒரு கோல் இல்ல, கோசம். நகையை வச்சு பாசா கடைக்கு போலான்னா நகை இல்ல, எல்லாமே ஆல்ரெடி பாசா கடையில வச்சாச்சு. ஆனா லக்கி எனக்கு யோசனை வந்துச்சு, என் ஹஸ்பண்ட கிரெடிட் கார்டு இருக்கு. அப்ப நான் போய் என் ஹஸ்பண்ட கேட்டேன், இந்த கிளாஸ்க்கு நான் போகணும், எனக்கு கிரெடிட் கார்டு அது 2500 வருது, எனக்கு கொடுங்க, நான் எப்படியாச்சும் அந்த காசை உங்களுக்கு நான் கட்டிடுறேன். அப்ப என் ஹஸ்பண்ட் வந்து அதான் சொல்றேன், அந்த வகையில வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என் மேல இருந்த நம்பிக்கையில he gave me that அந்த கார்டு கொடுத்தாரு. நான் கால் பண்ணி கார்டு போட்டு பே பண்ணிட்டேன். and I went to the class. 3 நாள் அந்த கிளாஸ் நான் போயிட்டு வந்துட்டேன். என்ன நடந்துச்சுன்னா, இந்த மாதிரி மிரக்கல் நடந்துச்சு என்னோட லைஃப்ல. என்ன மிரக்கல்? அப்பதான் அந்த கிளாஸ்ல சொன்னாங்க, first you have to do live video செய்யணும். காலேஜுக்கு லைவ் வீடியோ செய்ய தெரியல எப்படின்னு. தென் அக்குப்பகில முகநூல் அக்குப்பகி துக்கான் காஃபி குடிச்சுக்கிட்டு, என்கிட்ட ப்ராடக்ட் இல்லை அந்த டைம்ல, காலேஜுக்கு ப்ராடக்ட் இல்லை. காஃபி குடிச்சுக்கிட்டு ஐ டாக். நான் தான் வந்து கலேஜி அப்போ கலேஜின்னா கலையா என்னன்னு தெரியல. அப்போ இப்போதான் நான் ரீசன்லி என்னோட பேர் வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். அப்போ வந்து என்னன்னு சொன்னேன் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஐ டோன்ட் நோ, யூ ஆல் ரிமெம்பர்? ஸோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், நான் இந்த மாதிரி இப்படி ஐ மீ டூயிங் திஸ் ஒன், ஐ வாண்ட் டு டூ திஸ் பர்ஃப்யூம் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் கலேஜி தான் போல இருக்கு. சத்துலா அக்கு இன்ட்ரடியூஸ்லா. அப்புறம் என்ன கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் பண்ண பார்க்குறாங்க. அப்புறம் நான் கொஞ்சமா என்னோட
என்னோட ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து க்ரோ பண்ணலாம். கேன் அப்போ அந்த கிளாஸ்க்கு போறப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இதுதான் நான் சொல்றேன். இதுதான் என் லைஃப்ல நடந்த ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்ட், விச் இஸ் என்னோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயம். அந்த கிளாஸ்க்கு வந்தவங்க வந்து நியர்லி 10,000 பேர். அந்த கிளாஸ்க்கு வந்தவங்க நியர்லி 10,000 பேர். காலேஜ் எங்க தெரியுமா உட்காந்து, இந்த கதையும் காலேஜ் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். இந்த கதையும் நிறைய பேருக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இந்த கதை காலேஜ் சொன்னது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? காலேஜ் எங்க தெரியுமா உட்காந்து, ஐ ஸ்டில் ரிமெம்பர். அந்த 10,000 பேர் உட்காந்துருந்தாங்களே, கடைசி ரோக்கு முன்னுக்கு காலேஜ் இங்க உட்காந்துருக்கேன். கடைசி ரோக்கு முன்னுக்கு இங்க உட்காந்துருக்கேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் மென்டோ வந்து டாக்டர் வீரா. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, டாக்டர் அசிசான், ரைட்? தெரியும்ல உங்களுக்குலாம்? எஸ். You sit at the behind and you wanted to sit in front of the seat. Mutiara sister, you still remember my story, right? This really real story I'm talking about. காலேஜ் வந்து அந்த மென்டோர் வந்து ஆக முன்னுக்கு பார்த்தேன். அப்ப காலேஜ் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணேன். நான் வந்து அவரு கூட பேசணும், அதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். நான் சொன்னேன், அடுத்த கிளாஸுக்கு நான் போறப்ப அந்த ஃபர்ஸ்ட் சீட்ல கலிஜி உட்காரணும்னு நான் முடிவு பண்ணேன். இட்ஸ் ஜஸ்ட் லைக் தட். நான் வேற அதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே யோசிக்கலாம். நான் சொன்னேன், சா இவ்வளவு பின்னாடி நம்ம உட்காந்துருக்குமே. அப்ப அங்க வந்து எல்லாம் அச்சீவ் பண்ணவங்க எல்லாம் முன்னுக்கு உட்காந்துருக்காங்க. நிறைய அச்சீவ் பண்ணவங்க அந்த டைம்ல டைட்டன், தே கால் டைட்டன்ல. ஸோ அந்த மில்லியனர்ஸ் semua duduk depan, yang datang fokus semua datang duduk belakang. அப்ப காலேஜ் யோசிச்சேன், நானும் ஒரு நாள் அந்த முன்னுக்கு போய் உட்காரணும். கேன் aku bagi மூக்குத்தி, அதெல்லாம் காலேஜ் அந்த டைம்ல ப்ரோமோலாம் கொடுத்தது விஷயங்கள். கேன் after one year, you know what is the miracle? I can talk face to face with my mentor. I travel with my mentor. I sit with the same table with my mentor. He's a multi-millionaire, you know. எப்படி ஒண்ணுமே இல்லாதப்ப you think everybody can go and sit and talk with the mentor. அதெல்லாம் காலேஜ் வந்து அதுதான் நான் சொல்றேன். your dream அது எப்படி உங்களுக்கு நடக்கும் நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியாது. It will happen. ஆனா you have to believe yourself அதை happen பண்ணணும். கேன் இன்னொரு ஒரு கதை சொல்றேன். இதெல்லாம் காலேஜ் நான் சொன்னேன்னா அதான் இதெல்லாம் நிறைய விஷயம். அப்ப காலேஜிட்ட காசு இல்லை தானே. யாரெல்லாம் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? யாரெல்லாம் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? நான் வீடு வாங்காம இருக்கிறீங்க. ஓகே, இது காலேஜோட சொல்றேன். அப்போ வந்து காலேஜ் வந்து அந்த இந்த வீட்டுல இருக்கிறேன். இந்த வீட்டுல அந்த அவான் கோட்ல வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ல டவுன் ஹவுஸ்ல கீழே 2 வீடு மேல 2 வீடு அந்த மாதிரி வீட்டுல இருக்கிறேன். அப்போ வந்து எங்களுக்கு வீடு போய் பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம வீடு வாங்கலாம், நானும் என் ஹஸ்பண்டும் வீடு வாங்கலாம். அப்போ நாங்கள் போய் பார்க்குறோம். அப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு. அந்த ப்ராஜெக்ட், அந்த வீடு எவ்வளோ தெரியுமா? அந்த டைம்ல வந்து அந்த வீடு வந்து 1.1 மில்லியனா 1.3 மில்லியனா எனக்கு தெரியல. Kan? Macam tu. Lepas tu, deposit எவ்வளோ தெரியுமா கட்டணும்? அந்த டைம்ல you have to pay deposit 30,000. நம்ம பேங்க்ல காசு இல்ல. 1.3 மில்லியனா 1.2 மில்லியன் டிபாசிட், 30 மில்லியன் you can buy. நாங்க அந்த வீடெல்லாம் பார்த்துட்டு வந்தோன்னா எங்களுக்கு ரொம்ப ஆசை. நானும் என் ஹஸ்பண்ட் எப்படி சார் 30,000 வெள்ளி கொட்டுறது? 30,000 வெள்ளி எவ்வளோ காசு? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வேலை செய்யறாரு. 4,500 வெள்ளி சம்பளம். அந்த 4,500 வெள்ளியில மிச்சம் போக காசு சேர்த்து வச்சா கூடயுமே 30,000 வெள்ளி எத்தனை நாள் அவன் சேர்த்து வைக்க? கனெக்ட் பண்ணுங்க. அப்ப நானு எப்படி சொல்லுவோம் 30,000? அப்பெல்லாம் கழிஞ்சியோ அப்பெல்லாம் எப்படி தெரியுமா யோசிச்சேன்? நான் உண்மையா சொல்றேன். சார் நம்ம போய் நம்பர் எடுப்போம், ஏதாச்சும் நம்பர் அடிச்சிட்டோன்னு நம்மளுக்கு இப்படி ஒரு 50,000 வெள்ளிய நம்பர் அடிச்சுட்டோன்னு அந்த காசு திருப்பி நம்ம டிபாசிட் கட்டி அந்த வீடு வாங்குறோம். எனக்கு தெரியல நீங்களாம் இப்படி யோசிப்பீங்களா? நான் அந்த டைம்ல அப்படிலாம் யோசிச்சிருக்கேன்டா. நீங்க இதெல்லாம் உண்மை.
மேபி என்னோட ஸ்டேஜில் இருக்கிறவங்களாம் அப்படி யோசிச்சோம், நம்ம போய் நம்பர் எடுப்போம், நம்பர் எடுத்து திடீர்னு நம்மள அடிச்சேன். எஸ், நீங்களாம் நினைப்பீங்களா அந்த மாதிரி? நானும் அந்த மாதிரி நினைச்சேன். நம்பர் எடுத்துருவோம், நம்பர் எடுத்துட்டோம்னா போய் நம்பர் அடிச்சிடும், நம்ம போய் டிபாசிட் கட்டி அந்த வீடை வாங்கிடுவோம். அப்போ நம்ம நம்பர் எடுத்தோம்லா, ஏன்லா போய் சொல்லணும். அப்போ கழிச்சு நம்பர் எடுத்தேன், ஆனா அடிக்கல. அப்பெல்லாம் கலேஜிக்கு ஐ கேனாட் திங்க்லா. அந்த டைம்லாம் அந்த லோ ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி அந்த மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மை 1K ஃபாலோவர்ஸ். எனக்கு கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓ, நம்பர் பாருங்க 1111, டைமிங் பாருங்க, இஸ் அ யூனிவர்ஸ் பிளெஸிங் and I get 1K. That is called blessing. Thank you so much, Sayang. Can blessing, see the vibration, base of money taking number, kan angel number. Saya yaar college follow பண்ணிக்கிங்க டக்குன்னு. Kan blessing. God bless you all. தஜாடிலா நம்பர் எடுத்தது தஜாடி. அப்புறம் தான் கலேஜி வந்து ஓகே உழைச்சி சம்பாரிச்சாதான் எல்லாமே கொட்டும், உழைச்சி சம்பாரிச்சாதான் நிற்கும் சொல்லிட்டு தென் ஐ டூ ஸோ மச் ஹார்ட் ஒர்க். நிறைய லைவ் செய்வேன், நிறைய ப்ரொமோஷன் கொடுப்பேன், நிறைய ப்ராடக்ட் கொடுப்பேன், நீங்கள் சொன்ன மாதிரி மூக்குத்தி கொடுப்பேன், கிஃப்ட் கொடுப்பேன். ஸ்லோ we learn, we grow until this stage. Can அப்புறம் with a God grace, can அந்த டைம்ல கலேஜ் வந்து லோனே கிடைக்கல. நான் தான் உங்களுக்கு இந்த லோன் ஸ்டோரிலாம் சொல்லுவேன், லோன்லே கிடைக்கல. தென் கோவிட் டைம்ல கலேஜ் அந்த சின்ன வீட்லேருந்து அப்புறம் வந்து இப்போ என்னோட பழைய வீடு நீங்க பாத்தீங்களா, அந்த வீட்டில் வந்து கலேஜ் வந்து சேவாக போனேன் 2 வருஷம். அண்ட் தென் அந்த வீடு வந்து அந்த ஓனர் வந்து விற்க போறேன்னு சொல்லிட்டேன்னு ஐ மேனேஜ் டு பை தட் ஹவுஸ். தட் டைம் 1.9 மில்லியன் வந்து கலேஜ் அந்த வீடு வாங்கினேன். டிபாசிட் 30,000 வெள்ளி கட்ட முடியாத இடத்துல கலேஜ் டிபாசிட் அந்த வீட்டுக்கு 300,000 கேஷ் பே பண்ணேன். boleh tak jadi daripada tak ada apa RM50 dalam bank. 300,000 லாயர் ஃபீஸ் எல்லாமே வந்து ஒரு 90,000 கிட்ட வந்துச்சு. லாயர் ஃபீஸ் மட்டும், ஏன்னா அது வந்து சப்சேல்னால லாயர் ஃபீஸ் வந்து நீங்க ஒரு 90,000 தனியா கேஷ், எல்லாமே கேஷ். இதெல்லாம் கழிச்சு உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் கழிச்சு ஒரு காடி வாங்கினேன்ல, அந்த ஒரு மிஸ், அதுவுமே நான் செகண்ட் ஹேண்ட்ல 20,000க்கா 20,000ல அந்த காடி வாங்குறப்ப என்னோட வெள்ள மிஸ் எங்க ஃபாதரோட காடி வாஜா. ஓகே, வாஜா காடி தான் நான் பாய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன் ஓகே பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் க்ரோ ஆயிருச்சு, ஐ வாண்ட் டு பை மெர்சிடிஸ், என்னோட ட்ரீம் கார் நான் வாங்க போறேன்னு சொல்லிட்டு ஐ பாட் மை மெர்சிடிஸ் கேன். ஏன்னா என்னோட ட்ரீம் வந்து மெர்சிடிஸ் கார் நான் வாங்கணும், காடி மெர்சிடிஸ் தான் வாங்கணும். ஆனா என்னால் அந்த டைம்ல போயிட்டு புது காடி வாங்க முடியல. அப்போ கழிச்சு என்ன பண்ண, செகண்ட் ஹேண்ட்ல போயிட்டு செகண்ட் ஹேண்ட் காடி வாங்கினேன், மிஸ் வெள்ளை கலர். அப்போ அந்த காடி வந்து எவ்வளோ 100,000 நான் நினைக்கிறேன் செகண்ட் ஹேண்டா. அந்த காடிக்கு கலேஜ் வந்து டிபாசிட் வந்து 50,000 கேஷ் பண்ணி வாங்கினேன். அப்புறம் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் கேன். ஆனால் அந்த காடி ஆல்வேஸ் ப்ராப்ளம் கேன். நம்ம செகண்ட் ஹேண்ட்லாம் யூனோலாம் கேன், செகண்ட் ஹேண்ட் காடி ஓடுறப்ப போய் ஏதாச்சும் ஒன்று விழுந்துருச்சுன்னா 5,000 வரும் அந்த ரிப்பேர் பண்ணுறது, காடி ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து அதோட மந்த்லி வந்து ரொம்ப இல்லை, ஏன்னா கலேஜ் கூட கட்டிட்டனால மந்த்லி வந்து ஐ பே அரௌண்ட் 2,000 மச்சம் ஃபார் தட் கார். அப்புறம் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஒரு 1 year 2 year அந்த மாதிரி முடிஞ்சானா கலேஜ் டிசைடு நான் அடுத்தது வாங்கினா புது காடி தான் வாங்கணும். தென் ஐ கோ. இப்போ கலேஜ் பாய்க்கிற மர்ஸ் வந்து கலேஜ் வந்து இப்போ வந்து புதுசாக ஃபர்ஸ்ட் ஹேண்ட், அது கூடவே கலேஜ் வந்து இன்னும் I pay 100,000 வந்து கேஷ் வந்து டிபாசிட் பண்ணிட்டு தென் 400,000 I went for loan. Can ஏன் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்? Why I'm sharing this story to you? But you forget about your husband. You open for him poti kada, you pity him. Lady boss, everybody have a journey in their life. Okay, everybody have to go with the process. Yes or not? I always proud of him. At least our சொந்த கால்ல உட்காந்து ஒழிச்சு he's trying to grow and he's growing. You understand or not? Correct or not? Yes or not, Sayang? Lady boss, நீங்க லேடி பாஸ்ன்னு போட்டிருக்கீங்க, எவ்வளவு பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ். Think like rich people.
உங்களுக்கு தெரியுமா, அடுத்தது என்னோட பிள்ளை கூடயுமே போய் படிக்கணும்னா நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சொந்தமா உழைச்சி சொந்தமா காசு கட்ட சொல்லுவேன். நான் எல்லாத்தையும் ஐ டோன்ட் கிவ் எவ்ரி திங் ஃபார் தெம். எவ்ரிபடி ஹேவ் டு ஒர்க். இன்னைக்கு வரைக்கும் he never asked me one money. அதுல யூ ஹேவ் டு பி ப்ரவுட் ஆஃப். எத்தனை பேர் வந்து சில பேர் வந்து நல்லா க்ரோ பண்ணிட்டானே நார்மல் அம்மா. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. வி பிளஸ் லேடி பாஸ். கேன் எல்லாருமே சில டைம் வந்து ஒய்ஃப் வந்து ரொம்ப ரிச் ஆயிட்டானா ஹஸ்பண்ட் வில் டேக் அட்வான்டேஜ் வித் தேம். ஸோ வெரி ப்ரவுட் ஆஃப் மை ஹஸ்பண்ட்லாம். அப்போ நான் அது ப்ரவுட் ஆஃப் மை ஹஸ்பண்ட். நான் வெரி ப்ரவுட் ஆஃப் மை ஹஸ்பண்ட். இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜில் இருக்கேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். அது உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? என் ஹஸ்பண்ட் எனக்கு 30,000 வெள்ளி கொடுத்து கழிச்சு அது அப்படியே ஒரே நாளில் வீணாக்குன கதை தெரியும். யாருக்கு தெரியும் அந்த கதை? அந்த கதை யாருக்கு தெரியும்? ஒரே நாள்ல 30,000 வெள்ளி போச்சு. 6 வருஷம் 7 வருஷம் என் ஹஸ்பண்ட் வந்து இன்சூரன்ஸ் காசு கட்டி 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 அது ரிட்டர்ன்ல வந்து 30,000 வெள்ளி அவருக்கு கேஷ் கிடைச்சிச்சு. நான் சொன்னேன் ஹஸ்பண்ட்ட அப்பயும், எனக்கு இந்த காசு கொடுங்க, நான் போயிட்டு ரேடியோவில் இந்த காசை போட்டு மார்க்கெட்டிங் பண்ணனா பிராண்ட் வந்து நல்லா சூப்பராக போயிடும். அந்த காசு 30,000 போட்டு 2 வாரம் அதுக்கப்புறம் தெரியல, அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சு 2 வாரத்துல. Macam tu. It took 1 year for me to pay him back, kan? Kan tak? Betul tak? Macam tu lah story-nya. I feel so blessed. The life வந்து ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப blessing-ஆ போறது. I feel so blessed. Macam tu lah, life is like that. Kan? So what I'm going to say, நான் என்ன உங்ககிட்ட இதுல சொல்றேன்னா, நிறைய அச்சீவ் பண்ணவங்க வெளியே இருக்கிறாங்க. அவங்களாம் அச்சீவ் பண்ணிட்டாங்க. அச்சீவ் பண்ணாதவங்க இருந்தீங்க அப்படின்னா நம்பிக்கை விட்டுறாதீங்க. உங்களாலையும் சாதிக்க முடியும். ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி பண்ணி வந்திருக்கேன். காலேஜ் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது மந்த்லி எவ்வளோ உங்களுக்கு தெரியுமா? My father no more ma. Kan? Macam tu lah. Banyak mahal. So it's the growth. ஸோ நீங்கள் பிஸ்னஸில் வரப்போ பிஸ்னஸ் டாபிக்னு நீங்கள் போகிறப்ப அதில் நிறைய விஷயம் கலைச்சி வந்து பிஸ்னஸை கற்றுக்கிட்டதில்ல. நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, என்னோட இந்த கேள்வி வந்து நீங்கள் கேட்குறீங்க, கலைச்சி நீங்கள் பிஸ்னஸில் என்ன கற்றுக்கிட்டனால நீங்கள் இன்னைக்கு சக்ஸஸாக இருக்கீங்கன்னா, ஒன்றாவது விஷயம் வந்து கலைச்சி என்ன கற்றுக்கிட்டேன்னா, கடன் இருக்கக்கூடாது. பிஸ்னஸில் கடன் இருக்கக்கூடாது. 2வது வந்து சேவிங் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க என்னைக்கு வந்து சேவிங் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ உங்க பிசினஸ் க்ரோ பண்ணும். எவ்வளவு டிசிப்ளினா நீங்க சேவ் பண்றீங்க. Until now, Kaleji doing practice, 10% of my sales I will do saving. இன்னைக்கு வரைக்கும் no matter what அந்த காசு நீங்க எடுக்கவே கூடாது. அது சேவிங்ல 1 வருஷம்னா 1 வருஷம் அது போய்கிட்டே இருக்கணும். 3வது வந்து always analyze your strategy. என்ன நடக்குது, நீங்க இந்த ஸ்டெப் செஞ்சீங்க இந்த வாரம், அது என்ன இம்பாக்ட் கொடுத்துச்சு, அது என்ன ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு. ஆல்வேஸ் யூ மஸ்ட் சிட் அண்ட் ஸ்டடி வாட் யூ டூ. Macam tu. 3வது வந்து ஆல்வேஸ் ஹேவ் செட் டார்கெட்டை வச்சுட்டு நீங்க ஓடணும். டார்கெட் வச்சுட்டு நீங்க ஓடுறப்பதான் உங்களால லைஃப்ல வந்து அச்சீவ் பண்ண முடியும். பாம்தா இதெல்லாம் கலைச்சி வந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஓகே, கலைச்சி சொல்றதுல கேளுங்க, நீங்களாம் கேள்வி கேளுங்க. கலைச்சி will select which question I want to answer.
நீங்க எல்லா கேள்வியும் கேட்கலாம். எனக்கு எதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு தெரியுதோ அதுக்கு தான் கலிஜி ஆன்சர் பண்ணுவேன். ஸோ இதுவுமே இந்த இந்த வர வெனஸ்டே கிளாஸ்ல வந்து கலிஜி வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குற விஷயம் என்னன்னா இந்த டிலீட்டிங் ப்ரோக்ராம். நீங்க சொன்னீங்க தெரியுமா, கடன் எல்லாம் என்னால முடியல, எனக்கு நிறைய கடன் இருக்கு, என் மைண்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்களை எப்படி டிலீட் பண்றது. புத்தூல்தா இதெல்லாம் நீங்க சொன்னீங்களே இந்த பயம், இந்த ஃபியர், இதை என்ன பாதர் பண்ணிக்கிறது, இதெல்லாம் எப்படி டிலீட் பண்றது, ரிமூவ் பண்றது உங்களோட சிந்தனையில, உங்க மைண்ட்ல இருந்து தான் காலேஜ் வந்து இந்த கம்மிங் வெனஸ்டே கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி காலேஜ் இன்னைக்கு உட்காந்து ப்ரோக்ராம்லாம் ரெடி பண்றப்ப ஐ நோட்டீஸ் 1 hour என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாது அந்த கிளாஸை. எனக்கு நியர்லி 1 hour 30 minutes எடுக்குது அந்த கிளாஸ் முடிக்கிறதுக்கு. 1 hour 30 minutes. நான் வந்து ப்ரோக்ராம் எழுதுனேன், எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும். ஐ வாஸ் ரைட்டிங்லா டுடே. இன்னைக்கு உட்காந்து எழுதுனேன், டைமிங்லாம் போட்டு எழுதிக்கிட்டு இருந்தேன்னா lepas tu aku kira-kira 1 jam 30 minit. Macam mana? But I told all you all 1 hour. The ஒரு class will be very powerful class. இல்ல sister, I will conduct in Tamil. Kan? காலேஜ் இன்ட்ரடியூஸ் பண்றேன். இந்த கிளாஸ் வந்து ஜூம் மீட்டிங்ல நடக்கும். வெனஸ்டே ராத்திரி 9 மணிக்கு நடக்கும். யார் இன்னொரு ரெஜிஸ்டர் பண்ணலையோ ஜாயின் என்னோட பயோக்கு போங்க. புலனம் பயோல போயிட்டு நீங்க அதை தட்டிங்கன்னா HTTPன்னு இருக்கும், அதை தட்டுங்களேன். அதை நீங்க தட்டுனீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் டு யூனிவர்ஸ்ன்னு இருக்கும். அதில் நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். வெறும் 9 வெள்ளி மட்டுமே. ஏன் தெரியுமா சிஸ்டர், லதா சிஸ்டர் 8 மணிக்கு கலிஜி செய்யல? நிறைய பேர் வேலை முடிச்சுட்டு ரஷ்ஷிங்ல வருவாங்க லதா சிஸ்டர். நாட் எவ்ரிபடி ரெடி பை 8 o'clock. ஜாம்ல மாட்டி வந்து குளிச்சு மேபி மேக்ஸிமம் ஒரு 9 o'clock அவங்க செட்டில் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் ஐ கிவ். இல்லைன்னா ரஷ்ஷிங்கா இருக்கும். ஐயோ கிளாஸ்க்கு போகணும், இது போகணும், அவங்க குளிக்கணும், பிள்ளைங்களை செட்டில் பண்ணணும். கேன் ஸோ 9 o'clock இஸ் ஜஸ்ட் அ வெரி நைஸ் டைம் லா. Gugu, what business you doing sis? Gugu, saya buat cosmetic business, online cosmetic business. வெறும் 9 ringgit மட்டும்தான் sayang. ராக்கெட் டிலீட்டிங். இந்த டெக்னிக் பேர் வந்து ராக்கெட் டிலீட்டிங் டெக்னிக். இந்த ஒரு டெக்னிக் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல நிறைய விஷயத்த நீங்க டிலீட் பண்ணிட்டீங்கன்னா மச்சான் யூ வில் ட்ராவல் வெரி ஃபாஸ்ட் லா. யோர் பர்டன், உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த நீங்க டிலீட் பண்ணிடணும். உண்மையிலே நான் சொல்றேன், தேவையில்லாத விஷயத்த நீங்க டிலீட் பண்ணணும். ஹாய் ரேஷ்னிமா. anybody can join அம்மா. I open this time for public. உங்களுக்கு ஹூத்தாங்க இருக்குதா? ஹூத்தாங்க கூட நீங்க வந்து உங்க மைண்ட்ல வந்து டிலீட்டிங் பண்ணலாம். உங்களோட வேலை வந்து டிலீட்டிங் பண்றது தான். அது எப்படி அந்த ஹூத்தாங் போகும்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எப்படி அது நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. இது கூட காலேஜ் நிறைய வாட்டி, சில டைம் காலேஜ் வந்து இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் திருப்பி சொல்ல நிறைய நியூ பீப்புளுக்கு தெரியாது. காலேஜுக்கு கடன் மட்டும் நியர்லி 150,000 கடன். என்னோட நகை, என்னோட தாலி கொடி, என்னோட கோலு எல்லாமே கடன் வச்சது வந்து பாசா கடையில கோல்டு வச்சது மட்டுமே நியர்லி ஒரு 30,000. ஐ திங்க் 30,000 லைக் தட்ல. ஐ கான்ட் ரிமெம்பர். 30,000 கிட்ட. லெப்பாஸ் டூ என்னோட ரிலேட்டிவ் கிட்ட நான் பிஞ்சாம் பண்ணது 30,000 வெள்ளி. லெப்பாஸ் டூ என் ஹஸ்பண்ட் நான் அந்த கடன் வாங்கினேன், அது ஒரு 30,000 வெள்ளி. Kan? Lepas tu itu semua sudah berapa? Nearly lah 100,000. Saya punya kadan வந்து nearly 100,000. 100,000 காலேஜ் வந்து செட்டில் பண்ண டார்லிங் ஒரே வருஷத்துல. பிக் அமௌண்ட். ஒரே வருஷத்துல செட்டில் பண்ண முடியும். காலேஜ் உங்களுக்கு சொல்லி தரேன், ஏன் முடியாது? நான் சொல்லி தர முடியும். delete you just use my technique. delete அந்த கடனை delete பண்ற டெக்னிக் யூஸ் பண்ணுங்க.
அப்ப கழிச்சு நான் டிலீட்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டா என் கடன்லாம் முடிஞ்சிருமா, காணா போயிருமா? உங்களோட வேலை வந்து delete and submit to universe. Universe will work for you. Universe will work for you. அது opportunities எல்லாமே அவங்க கொடுப்பாங்க when you start to delete. How you know about law of attraction and manifest? சிஸ்டர், என்னோட லைஃப்லேயே நான் சொன்னேன்ன, என்னோட லைஃப்லேயே வந்து சின்ன வயசுலேருந்தே நான் ஐ ஸ்டார்ட் டு ஹேவ் ட்ரீம் வாட் ஐ வாண்ட். நிறைய விஷயங்கள் கழிச்சு நினச்ச மாதிரியே கழிச்சு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. உமா சிஸ்டர், இந்த கிளாஸ் 9ஆம் தேதி கம்மிங் வெனஸ்டே ராத்திரி 9 மணிக்கு ஜூமில் நடக்கும் சையா. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னா காலேஜோட மேலே பயோக்கு போங்க, அதில் HTTPன்னு இருக்கும், அதை தட்டுங்க. கனெக்ட் டு யூனிவர்ஸ் இருக்கும், அதை தட்டி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். குருவி சத்தம்லாம் கேட்குது பாருங்க. இன்னைக்கு தான் காலேஜ் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். நார்மலாக காலேஜ் ஆஃபீஸ் ரூமில் தான் உட்காருவேன். குருவி சத்தம்லாம் கேட்குது. இட்ஸ் ஜஸ்ட் 9 ringgit only அம்மா, ஜஸ்ட் 9 ringgit. நான் நினைச்சே பார்த்தல, நான் வந்து இவ்வளோ பெருசுக்கு என்னால இந்த பிசினஸ் கொண்டு போக முடியுமான்னு அந்த டைம்ல காலேஜ் நினைச்சு பார்த்ததுல. பட் இட் ஹேப்பன் பிகாஸ் வி செட் அ கோல். only 9 ringgit மேடம். சந்தியா 9 ringgit தான், வெறும் 9 ringgit மட்டும்தான். பாம்தா ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஜாயினா போலி சையா, எப்போ போன் போலி ஜாயின். 15 வயசுக்கு மேலே யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஸோ இது வந்து காலேஜோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். காலேஜ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தோஸ் யூ வாண்ட் டு ட்ரை மை கிளாஸ், அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ப்ரீமியம் கிளாஸ் போகிற மினிட்லேயே ஜஸ்ட் ட்ரை மை ஒன் கிளாஸ். அந்த ஒரு கிளாஸில் இஃப் யூ ஃபீல் இந்த கிளாஸ் உங்களுக்கு இஃபெக்டிவாக இருக்குன்னா தென் யூ கேன் ஜாயின் மை ப்ரீமியம் கிளாஸ் ஆன் டிசம்பர். ப்ரீமியம் கிளாஸில் காலேஜ் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுப்பேன்? 30 நாள் காலேஜ் உங்க கூட உட்காந்து ப்ராக்டிக்கலில் வருவேன். காலையில் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும், ராத்திரி 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். யூ வில் ஸ்டார்ட் டு டூ ப்ராக்டிக்கல் வித் மீ, யூ வில் டூ எக்ஸசைஸ் வித் மீ. ஐ எம் நாட் டீச்சிங் யூ புக்கில் இந்த டெக்னிக் போய் செய்யுங்க, இது இப்படி செய்யணும். நோ, I will be traveling with you. I'm going to teach you step by step. 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் every 15 minutes you have some exercise to do with me. Night you will have every 15 minutes got exercise to do with me. You faham ta? With the practical நம்மளோட premium class. அக்கா, how you motivated to do your business? நிறைய விஷயங்கள் அம்மா. Because I want more money. 9 to 5 வேலை செஞ்சா மேபி அந்த சம்பளத்துல வரைக்கும் தான் இருக்க முடியும். ஸோ I think I need to do business to earn more money because there is unlimited. You can earn what number you want. Chamtula. Shana, thank you so much for the ice cream. Tapi tak rasa nak makan ice cream sekarang. For non-speaking Tamil, any option? சிஸ்டர், இப்போதைக்கு என்ன காலேஜ் வந்து ஃபுல்லாக அந்த ப்ரோக்ராம் தமிழில் தான் பிளான் பண்ணேன். ஃபியூச்சரில் நம்ம பார்க்கலாம் சையா. We have translator not for our program. மாஸ்டர் கிளாஸ் வந்து 396 அம்மா, 396. 30 days வந்து நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணுவீங்க. Which affirmation? They know already lah. தேசுமா சத்தம் போடுது. குகு, ஆமாடா, ஒரே மழை, நல்லா இருக்குது, நல்ல ஒரு வெதர். வெரி நைஸ். நம்ம ஒரு 12 o'clock வரைக்கும் பேசலாம். நெவர் ஸ்லீப். ஸ்லீப் பண்ணல காலேஜ். இன்னைக்கு கொஞ்சம் ஹை வைப்ரேஷன்ல இருக்கிறேன். Lepas ni aku buat affirmation lah. Every day I will do affirmation. Sayang, நான் ஒன்று சொல்றேன். When you in the right energy kan, when you are in the right energy, உங்களோட மனசு வந்து
உங்களோட மனசு வந்து எப்படி இருக்கும் நான் சொல்றேன். ஏன்னா நான் இப்ப அந்த சுச்சுவேஷன் அந்த மனநிலைமையில இருக்கிறேன். ரொம்ப பீஸா இருக்கும். யூ வில் ஃபீல் so happy, ரொம்ப calm. You can feel that you are in a very high vibration. இந்த மோமெண்ட்ல வந்து லைக் நீங்க எல்லாமே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கலைஞி இப்ப பேசுறது தானே எத்தனை பேருக்கு அந்த ஃபீல் பண்ண, ஏன்னா இஸ் அ கம்யூனிகேஷன், இஸ் அ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். நீங்க இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அது ஃபீல் பண்றதுனால தான் இத்தனை பேர் பாக்குறீங்க. ரைட் ஆர் நாட்? ஐம் நாட் செல்லிங் எனி ப்ராடக்ட் ஹியர், பட் யூ ஃபீல் ரைட். This is what you will experience throughout my class. I promise you. அதனால தான் கலிஜி சொன்ன மணி பேக் கேரண்டி. 4 மணிக்கு கிளாஸ்க்கு வரீங்களா, இந்த மனநிலைமையில தான் நீங்க இருப்பீங்க. 9 மணிக்கு கிளாஸ்க்கு வரீங்களா, இந்த மனநிலைமையில தான் இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம ஹைப்ரா இப்படி அப்படி இப்படி அந்த ஸ்ட்ரெஸ்ல ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனா when you in my class, அந்த 1 hour நீங்க எப்ப நாளைக்கு 4 மணி வருவோம்னு கேட்பீங்க. நீங்க சொல்ற காலேஜ் என்னால 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்க, நான் 4 மணிக்கு போனோம். அந்த 1 hour is will change my life. macam tu. No RHB bank to make. ரேஷினி RHB bank இல்லம்மா, செக் பண்ணுங்க. You will come down. I will make sure I will come down. கலிஜி நிறைய விஷயம் வந்து கலிஜி காஸ் போறப்ப கத்துக்கிட்டேன். ஹவு டு லவ் மை செல்ஃப். அப்படி அழுந்தேன் கலிஜி அந்த கிளாஸ். ஐ வில் டீச் யூ. அதே டெக்னிக் நான் என்ன கத்துக்கிட்டனோ அந்த டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அப்புறம் தான் கலிஜி நான் ஃபீல் பண்ணேன், வாவ் வாவ், ஏன் என்ன நான் இவ்வளவு நாள் லவ் பண்ணல. எஸ், ப்ரீமியம் கிளாஸ் வந்து 2 செக்ஷன், மார்னிங் 9 to 5, நைட் 9 to 10. Thirumalar sister, thank you, God bless you. Kandipa we will have a very super class for you. Akka, how you know when we are in a high vibration? கலிஜி இது லைக் யோர் கிறிஸ்டியன். இதை நான் உங்களுக்கு சொல்றேன். கலிஜிக்கு வந்து என்னன்னா, லோ வைப்ரேஷன் பீப்புளோ இல்ல அவங்க நெகட்டிவ் தாட்ல இருக்கிறாங்களோ, இந்த மாதிரி பீப்புள் கூட கலிஜி வந்து போய் பேசின 1 minute தான். கலிஜி ஸ்லைடிங் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் சத்தமா இருக்கு. இந்த மாதிரி பீப்புள் கூட நான் டிராவல் பண்ணேன்னா, இது கலிஜியோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன்னா, நீங்களாம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. கலிஜி அவங்க கூட பேசிட்டு வந்த கேன் ஃபீல் த ஹெடேக். பெத்தோல் ஐ வில் ஹேவ் மைக்ரேன். இப்போ லெட்ஸே நான் ஒருத்தவங்கள்ட்ட போய் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ ஃபீல் டயர்ட். நான் போய் அவங்க கூட பேசிட்டு அடுத்த மூமெண்ட் வந்தேன்னா எனக்கு மைக்ரேன் வலி வந்துடும். தென் ஐ நோ இது வந்து நாட் அ ரைட் எனர்ஜி. சீரியஸ்லி. அதுக்கப்புறம் கலிஜி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்குவேன், ரொம்ப பேச மாட்டேன். ஐ ஃபீல் சிக், யூ ஃபீல் டயர்ட் பிகாஸ் யூ இந்த அப்போ நெகட்டிவ் பீப்புள் எனர்ஜி கேன் அட்டாக் யூ. அம்மா நீங்க நினைக்காதீங்க, நீங்க எவ்வளவுதான் ஹை வைப்ரேஷன்ல இருந்தாலுமே யூ ஆர் டிராவலிங் வித் them. ஏன்னா நீங்க வந்து இறங்கி அவங்க லெவலுக்கு பேசிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க இறங்கி அவங்கள கம்ஃபர்ட் பண்ற லெவல்ல பேசிக்கிட்டு இருப்பீங்க. அப்ப அவங்க உங்களை ஓவர்டேக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அவங்க உங்களை ஓவர்டேக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்பொழுதுமே அந்த எனர்ஜில எப்பொழுதுமே ஹை வைப்ரேஷன்ல இருப்போமா, இருக்க மாட்டோம். நம்மளுக்கும் அப் அண்ட் டவுன் இருக்கும். பொய், நம்ம எப்போதும் ஹை வைப்ரேஷன் இருக்குன்னா பொய். எவ்ரிபடி வில் கோ த சைக்கிள், அப் அண்ட் டவுன் கண்டிப்பா இருக்கும். Kaliki also go through that. ஆனா I can switch my energy. இந்த switch method வந்து கலிஜி லேர்ன் பண்ண from my mentor. எப்படி switch பண்ண, இன்ஸ்டன்டா you can switch. இன்ஸ்டன்டா இப்போ நீங்க ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, இன்ஸ்டன்டா you can switch from here to here. We have that power.
அது ஒரு டெக்னிக். அது நம்ம உங்களுக்கு வந்து ப்ரீமியம் கிளாஸ்ல சொல்லி கொடுப்பேன். எப்படி நீங்க டக்குனு ஸ்விட்ச் பண்றது. இன்ஸ்டன்டா யூ கேன் ஸ்விட்ச். Thank you, KR Kogi. God bless you, Amma. Kandipa, we will have the best class in the world. Best class in the world. Best class in the world. How you know we have negative or positive vibration? You can feel, Amma. இப்போ we are in the vibe. இப்போ நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். We are in the right positive vibration. இப்போ when you are in the high positive vibration, you will feel peace. You feel happy. ரொம்ப சந்தோஷமா காமா இருப்பீங்க. You understand or not? இப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? பீஸா இருக்குதா, அமைதியா இருக்குதா, ஹாப்பியா இருக்குதா? யூ ஃபீல் சம்திங். இன்னமும் நல்லா இருக்குதே, எனக்கு தெரியல, பட் எனக்கு நல்லா இருக்குது. Then you are in a good vibration. அதான் நான் சொன்னேன், இன்னைக்கு எல்லாரும் தூங்கிட்டு நாளைக்கு காலையில நீங்க எந்திரிக்கிறப்ப you will have a very good day tomorrow. Everybody will have a very good day tomorrow. இப்ப யாரெல்லாம் லைஃப் பாக்குறீங்களோ, because now you are traveling with a good vibration, good thing உங்க மைண்ட்ல போனுச்சு. இப்போ உங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. எஸ், என்னால முடியும், என்னால சாதிக்கும். உங்களுக்கு பாசிட்டிவான திங்ஸ் உங்களுக்கு போதா, then you go and sleep. The subconscious will start to plan something miracle in your life tomorrow. ஸோ நாளைக்கு நீங்க எந்திரிக்கிறப்போ ஒரு மாதிரி ஹாப்பியா எந்திரிப்பீங்க. நாளைக்கு எல்லாமே ஹாப்பியான திங்ஸ் உங்க லைஃப்ல நடக்கும். and you will feel nice happy thing. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு, அதுதான் நான் சொல்றேன், அதனால முடிஞ்ச அளவுக்கு நிறைய நெகட்டிவான விஷயம் நீங்க பாக்குறீங்கன்னா நாட் இன்ட்ரெஸ்டட் ஸ்டாப் பண்ணிருங்க. என்னோட ஃப்ரெண்ட் வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஸ்டாஃப் இது என்னது ஷேர் பண்ணாங்க. நான் சொல்றேன், என்ன தெரியுமா ஷேர் பண்ணாங்க? மேடம், என்னோட டிக்டாக்ல இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மேடம், இவங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மேடம், இவங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மேடம்னு. நான் வந்து சொன்னேன், நீங்க எதுக்கு அதை பார்த்தீங்க கேட்டேன். இல்லை மேடம், நான் பார்க்கல, ஆனா அது என்னோட FYPல வருது. நான் சொன்னேன், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்க சொன்னீங்களே இவங்களும் சண்டை போடுறாங்கன்னு, அது எனக்கு தெரியவே தெரியாது. யார் அவங்களும் எனக்கு தெரியும், ஏன்னா என் FYPல அது வராது. மீன்ஸ் நீங்க சப்கான்ஷியஸ்லி அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில இருக்கிறப்ப யூ வில் ரிசீவ் தட் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் ஃப்ரம் டிக்டாக் FYPல. யாரெல்லாம் நிறைய சண்டை போடுற மாதிரி விஷயங்கள் பார்ப்பீங்க. Then watch out, you are in that energy. Now you have to change. எப்படி நீங்க சேஞ்ச் பண்ணணும்? 2 விஷயம் நீங்க செய்யலாம் இந்த டிக்டாக்ல. கல்ஜி சொல்றேன், ஏன்னா கல்ஜியும் அந்த மாதிரி கோத்ரூ பண்ணியிருக்கேன். 2 விஷயம் நீங்க செய்யலாம். உங்களுக்கு பிடிக்காது, ஆனா அதுவே திருப்பி வரும். உங்களுக்கு பிடிக்காது, ஆனா அது திருப்பி வரும். அது நீங்க பாப்பீங்க, அவங்க மூஞ்ச நீங்க பாப்பீங்க. அந்த சண்டை 2 வார்த்தையாச்சும் அவங்க பேசுறதை நீங்க கேட்பீங்க, அது உங்க மைண்ட்ல போகும். 1வது விஷயம் நீங்க என்ன செய்யலாம், நாட் இன்ட்ரெஸ்டட், அவங்கள வந்து நீங்க தன்னா தெங்கோ பிளாக். This is the first step that you can do. Just block them. 2வது விஷயம், அன்ஃபாலோ பண்ணாலும் வருவாங்கம்மா. அன்ஃபாலோ பண்ணாலுமே FYPல எப்படியாச்சும் வந்துருவாங்க, ஃபாலோ பண்ணாட்டிலும். நான் அதை நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் பிளாக் தேம். 1வது. 2வது go and like things that you love to see. இப்போ கல்வி என்ன தெரியுமா போய் பார்ப்பேன், aku pergi tengok lah Dubai punya. Aku punya FYP semua datang Dubai punya semua. Shopping lah, itu mention வீடு, அழகு வீடு. You understand? Your lifestyle. So உங்க FYPல அந்த மாதிரி வரும். Luxuries lah. அக்கா, how you can get the negative vibration? Still Manisha, என்னதான் உங்களோட ஃபேமிலிலேருந்து உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்தாலும் you still can do the negative deleting program and slowly அவங்களே அதுலேருந்து வெளியே ஆயிடுவாங்க. அவங்க உங்களை இம்பேக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க உங்களை பாதரே பண்ண மாட்டாங்க. அவங்க கண்ணுக்கு நீங்க தெரிய மாட்டீங்க, மேஜிக் மறைஞ்சிருவீங்க. அவங்க கண்ணுக்கு நீங்க தெரிய மாட்டாங்க, ஆனால் நீங்க அங்கதான் இருப்பீங்க. kita buat magic, deleting kan kita buat magic.
as Kala sister, இந்த ப்ரோக்ராம் வந்து காலேஜ் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் சொல்லி கொடுப்பேன். வெனஸ்டே யூ ஜாயின் மை கிளாஸ். ஓகே, யூ ஜாயின் மை கிளாஸ். மேலே பாருங்க, பயோக்கு போங்க, அதில் HTTPன்னு இருக்கும், அதை தட்டி அந்த லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ், 9 ringgit மட்டும்தான்மா. I Sudha Rishi. Thank you so much, Amma. God bless you. Sounds very interesting. சரி, இதுவுமே காலேஜ் சொல்ற ஒரு விஷயம் தான். நீங்க என்ன பண்ணுங்க, தூங்க போறீங்களே, சம்டைம்ஸ் நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம உட்காந்துட்டு டிக்டாக் பார்ப்போம். பார்த்துக்கிட்டே இருப்போமா, 2-3 பேர் சண்டை போடுவாங்க, 4 பேர் சண்டை போடுவாங்க, அப்புறம் நெகட்டிவா பேசுறது பார்த்துருப்போம். Nothing to do with us. But choice was yours to see that. Choice was yours to see the TikTok, right or not? உங்களோட சாய்ஸ் நீங்க பார்க்கணும்னு. ஆனா அதுல என்ன வருதுன்னு அது உங்களோட இதுல இல்ல. வந்துருச்சா, இது டக்குன்னு உங்களோட மைண்ட்ல பூந்துரும். மைண்ட்ல பூந்துருச்சுவா, என்ன பண்ணுவீங்க அடுத்தது? மைண்ட்ல பூந்துட்டேன்னு என்ன பண்ணுவீங்க? தூங்கிடுவீங்க. அது வந்து குட்டி போடும். காலையில எந்திரிக்கப்ப யூ ஃபீல் வெரி டயர்ட். கேன் ஸோ கலிஜியோட டெக்னிக் இந்த, ஓ மை காட், தேங்க்யூ ஸோ மச், ஐ லவ் யூ டூ. கேன் குட்டி போடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா கலிஜி இந்த குட்டி டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். ராக்கெட் டிலீட்டிங் நீங்கள் கிளாஸ்க்கு தான் வரணும், அதுதான் நான் சொல்லி கொடுப்பேன். ஆனால் அதை தாண்டி இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ காலேஜ் என்ன பண்ணுவேன்னா, ராத்திரி தூங்க போறப்ப நான் போய் உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் வந்து டிலீட்டிங் பண்ணுவேன். இன்னைக்கு நடந்த எந்தெந்த விஷயம்லாம் எனக்கு பிடிக்கல, எந்தெந்த விஷயம்லாம் என்னை வீக் ஆக்குனுச்சு, என்னென்ன விஷயம்லாம் எனக்கு ஆத்திரப்பட வச்சுச்சு, என்னென்ன விஷயம் வந்து என்னை லோ வைப்ரேஷனுக்கு கொண்டு போனிச்சோ, இதெல்லாத்தையும் காலேஜ் டிலீட் பண்ணிடுவேன்னா, அதுக்கு அப்புறம் ஐ வில் ஸ்டார்ட் டு கனெக்ட் டு யூனிவர்ஸ். இந்த ப்ரோக்ராம்லாம் நீங்க வந்து தூங்க போற முன்னுக்கு அது சப்கான்ஷியஸ்ல நீங்க கனெக்ட் ஆவீங்க. ஸோ ஐ வில் டூ த சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் தென் ஐ வில் பிளே. இப்போ நீங்கள் இந்த பிளே மியூசிக் பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்லி உங்கள் சோல் வில் ட்ராவல் வித் த மியூசிக். நீங்கள் இந்த சவுண்டை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் தூங்கிடுங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் ஆழமா தூங்கிடுவீங்களா, டக்குன்னு எழுந்திரிச்சிங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு படுத்துருங்க. வச்சம் தூ திருப்பதி HQ, தேங்க்யூ ஸோ மச். கேன் ஸோ உங்கள் மைண்ட் வந்து காமாகவும், அது ஹாப்பியாகவும், அது ரிலாக்ஸ் ஆகும், பீஸ் ஆகும். எனி சவுண்ட்ஸ், அந்த பீச் சவுண்ட், காலேஜ் வீடியோலாம் ரொம்ப கேட்பேன். பீச்சுக்கு தான் போக முடியாது, பீச் சவுண்ட் கேட்பேன் ரொம்ப. தூங்குறப்ப பீச் அந்த அலை சத்தம் கேட்பேன், அலை சத்தம். வா, வெரி நைஸ், வெரி பீஸ்ஃபுல். சீஸ் ஐ காட் ரெஜிஸ்டர் பட் நோ கேஷ் ரிக்வயர்ஸ் திஸ். ஏன்டம்மா புரியலடா, என்ன சொல்றீங்க? பேமெண்ட் ஓன்லி மேக் பிஎம்சிஎம்ங்க. எனி அது நீங்க தோய் பேல பே பண்ணலாமா? தோய் பேல போயிட்டு நீங்க எந்த பேக் செலக்ட் பண்ணி கூட நீங்க செய்யலாம். காலேஜ் இப்ப சாதாரணமா பியானோ மியூசிக் தான் போட்டிருக்கேன், வெரி சிம்பிள். ஐ கேன் ஹியர் ரெய்னிங் சவுண்ட். பின்னாடி மழை பெய்யுதுமா? ஓகே, எஸ் ஐயா, நான் வீட்டு வெளியே உட்கார்ந்துருக்கேன் பால்கனில. cannot pay, never mind sister, நீங்க cannot pay னா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. லேட்டர் நாளைக்கு என்னோட டீம் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. Please, I register in Pullanam. Should I register in Pullanam? बोले நாளைக்கு என்னோட டீம் எல்லாருக்குமே கால் பண்ணுவாங்க. யார் யாருக்கு வந்து பேமெண்ட் கட்ட முடியும் they will call. Siapa dekat belakang? Allah, janganlah bagi saya takut ni. Wastalah sister. ஏஞ்சல்ஸ், நிறைய ஏஞ்சல்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்க வந்து ஒரு ஒரு வேஸ் மாதிரி எடுத்துட்டு அதை நீங்க டிராவல் பண்ணுங்க. அந்த மாதிரி அதுக்குன்னு நீங்க ரொம்ப ஓவரா வந்து அது ரொம்ப டீப்பா அதுக்குள்ள நீங்க டிராவல் பண்ண வேண்டிய. எஸ், டீச் கனெக்டிங் டு ஏஞ்சல்ஸ். எஸ், காலேஜ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் how to connect to angel. அதுக்கு ஒரு டெக்னிக்ஸ் இருக்கு.
அது ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த டெக்னிக். கலிஜி எவ்ரிடே வில் கனெக்ட் டு ஏஞ்சல். அது நல்லா இருக்கும். அது நீங்க வாங்க கிளாஸ், யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ், யூ கேன் ஃபீல் வாட் ஐ டீச் யூ. பிசினஸ் அப்கிரேட் டேக் 1 year சிஸ்டர். இல்ல சிஸ்டர், கலிஜி பிசினஸ் அப்கிரேட் பண்றதுக்கு 7 years ஆயிடுச்சு. 6 years ஃபெயிலியர்ஸ், 1 year சக்சஸ். 6 வருஷம் கலிஜி ஃபெயில் பண்ணி நிறைய விஷயம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 1 வருஷத்துல தான் சக்சஸ் பண்ணேன். ஸோ கலிஜி சக்சஸ் பண்ணது 1 வருஷம், ஆனா 6 வருஷம் ஃபெயில் பண்ணேன். இந்த 6 வருஷம் ஃபெயில் பண்ணனால தான் இவங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணன்னு கத்துக்கிட்டு அந்த 1 வருஷத்துல அச்சீவ் பண்ணேன். செம்து யாருக்கு நிறைய கூட்டாளி இருக்கு? கிளாஸ் வந்து ஜூம்ல நடக்குமா? யாருக்கு நிறைய கூட்டாளி இருக்கு? கொஞ்சம் கை தூக்குங்க. யாருக்கு நிறைய கூட்டாளி இருக்கு? No friend. No friend. No friend. Wah, baguslah you orang. You orang tahu tak, yang tadi tu banyak kawan tu mahal. Mahal, you orang bagus, you orang manifest faster. 1 or 2 friend, okay. Sell time from own or rare kawan. When you have so much kawan kan, you akan cakap, உங்களுக்குன்னு time sometimes இல்லாம போயிடும். Because you spend more time with your friend. Good to have friend, இல்லைன்னு சொல்ல, but good to have உங்களுக்குன்னு நிறைய டைம் இருக்கணும். No friend, very lonely. Angela sister, நீங்க தப்பு பண்றீங்க. When you don't have friend, you have more time to talk to yourself. உங்களோட லைஃபை மாத்துறதுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. You understand or not? Wah, tak ada friend. So kita semua satu kawan lah. No friends sebab aku pun tak ada kawan. Saya ada 1-2 kawan sahaja. 1-2 kawan sahaja. So you have more time to repair your life. Only one friend, 18 years friendship. Bagus. பாருங்க, நம்ம எல்லாம் சேம். That's why we are connected. We only can connected with the same frequency people. நீங்க பாருங்க, 1K பார்த்தாங்கல்ல, அந்த 1Kல 400 பேர் வந்து not same frequency with us. No. நம்ம எல்லாமே same frequency. That means you can be a millionaire. I always believe that. உங்க மைண்ட், even though நீங்க இன்னும் ஆவல, ஆனா உங்க மைண்ட் is already millionaire mindset. அதனால தான் நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ணோம், நம்ம லைஃப்ல என்னாச்சும் சாதிக்கணும் நீங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. So this is how the universe will connect people. நீங்க லைஃப்ல என்னமோ தேடிக்கிட்டே இருப்பீங்க, இப்படி ஏதாச்சும் ஒண்ணு வந்து நிற்கும். யாராச்சும் வருவாங்க நம்ம லைஃப்ல, ஒரு மாற்றங்கள் கொடுத்துட்டு போவாங்க, அப்புறம் மிராக்கிள் நடக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் காலேஜ் உட்காந்து அந்த டைம்ல வந்து முகநூல் பாக்குறப்ப என்னோட மென்டோர் பார்த்தேன், என் லைஃப் மாறுனுச்சு. இப்ப நீங்க பாக்குறீங்க, கண்டிப்பா உங்க லைஃப் மாறும். Can I always pray to God. நான் உண்மையிலே இன்னைக்கு கூடயுமே காலேஜ் வந்து இந்த புக்கு வந்து இந்த இது நான் எழுதுறப்ப நான் ப்ரே பண்ணிட்டு தான் நான் எழுதுனேன். இன்னைக்கு கூட இந்த புக்ல நான் எழுதுறப்ப நான் வந்து ப்ரே பண்ணிட்டு தான் எழுதுனேன். இந்த ப்ரோக்ராம் நான் செய்யறப்ப நான் என்ன தெரியுமா ப்ரே பண்ணேன், நான் சொல்றேன் என்னோட ப்ரேயர்ஸை. நான் வந்து சொன்னேன், இந்த வெனஸ்டே வந்து இந்த கிளாஸ் வந்து நான் பேசுறப்ப என் வாயில வர ஒவ்வொரு வார்த்தையும் நான் பேசுற வார்த்தையா இருக்கக்கூடாது. இட் ஆல்வேஸ் ஃப்ரம் பாபா அண்ட் யூனிவர்ஸ் வில் கம்யூனிகேட் த்ரூ மீ டு யால். இதுதான் நான் ப்ரே பண்ண ஒரு வார்த்தை. நான் சொன்னேன், நான் வந்து இந்த கோர்ஸ் வந்து வெனஸ்டே நடத்துறப்ப என் வாயில வர வார்த்தை நானா பேசுற வார்த்தையா இருக்கக்கூடாது. இட் வில் ட்ராவல் ஃப்ரம் த யூனிவர்ஸ், ட்ராவல் ஃப்ரம் பாபா. அவங்க தான் அந்த கோர்ஸ் வந்து நடத்துவாங்க. So I just surrender. எனக்கு தெரியாது, I know what I'm going to do, but I just surrender myself. நான் அதை கரெக்டா நான் போகணும், அதை நான் தப்பா எதுவுமே செய்யக்கூடாது, நான் அதை கரெக்டா நான் செய்யணும். அதனால they will be with me to travel, give me the Allah the strength and the. இந்த கிளாஸ் வந்து காலேஜ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யல, காலேஜ் நிறைய வாட்டி செஞ்சுட்டேன். சையா நீங்க நினைக்காதீங்க ஓ காலேஜ் இப்பதான் செய்யறேன்னு. நோ, காலேஜ் pernah buat kelas ini so many times. நீங்க நாளைக்கு வீடியோஸ் பாருங்க, கலிஜி ஷேர் பண்றேன் நிறைய வீடியோஸ். கலிஜி நிறைய ஏஜென்ட்ஸ்க்கு கலிஜி இந்த ஆல்மோஸ்ட் ஒரு 400 பேருக்கு வரைக்குமே கலிஜி இந்த டெக்னிக்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ கலிஜி வந்து ஃப்ரீயா சொல்லி கொடுத்தேன் நிறைய ஏஜென்ட்ஸ்க்கு, என்னோட கிளாஸ்ல இருக்கிற என்னோட ஏஜென்ட்ஸ்க்குலாம் நிறைய ஃப்ரீயா கொடுத்தேன். இந்த வாட்டி தான் கலிஜி வந்து பப்ளிக் ஓப்பன் பண்றேன். ஸோ ஏன் வந்து கலிஜி வந்து ரொம்ப வந்து இதை ரொம்ப டீப் டு சோல் பண்ணி நான் சொல்றேன்னா, ஏன்னா
I just want to give பெரிய மேஜர் சேஞ்சஸ் இன் பீப்புள்ஸ் லைஃப். ஐ வாண்ட் டு டூ தட். இது நீங்க காசுக்காக செய்யறேன்னு நினைச்சா சாரிலா தட்டு. அதனாலதான் காலேஜ் இன்னைக்கு வந்து 1 ஹவருக்கு வந்து எவ்வளவு சேல்ஸ் செஞ்சு உங்கள்கிட்ட நான் காட்டினேன். ஐ எம் நாட் டூயிங் திஸ் ஃபார் மணி. இதுக்கு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஐ எம் டூயிங் திஸ், ஐ காட் சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டூயிங் திஸ். இந்த 9 ringgit ஆல்சோ அகெயின் நான் சொன்ன மாதிரி தான் ஃபார் யோர் கமிட்மெண்ட். அந்த 9 ringgitக்கும் ஒரு மீனிங் இருக்குது. when I'm doing this, அந்த 9 ringgit I know what I want to do later. Kan 9 ringgit ada meaning lah. You orang tahu lah meaningnya. Wish. அது தொப்பி பஸ்ஸா. Thank you so much. நீங்க பாருங்க கலேஜி வந்து லைக் கொடுங்கன்னு கேட்கல. But we have 45.6k likes lah. So today so much is blessed day lah. I don't know. Today is very blessed day. காலையிலேருந்து செம்ம blessing. காலையிலேருந்து sales blessing. இன்னைக்கு viewers blessing, like blessing, kan blessing. So much gift lagi. Terima kasih ya yang siapa-siapa bagi saya gift ya. Ini Thursday ba? Thursday ba Friday ba? Ini Friday ba Thursday ba? Ini kita lah. Ini Thursday? Hari ini Friday ke Thursday? Hari ni Friday lah. Aku pun lupa. College sometimes day கூட ஞாபகம் இன்னைக்கு Friday வாச்சா. ஐயோ. அது கூட நான் யோசிக்கவே வரல. அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். Today Saturday. Belum lagi Saturday lah. 8 minit lah. Yalah nanti jadi Saturday lah kan. Sis, I've tried few times, cannot make payment. Sayang, no problem. நீங்க உங்க டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா tomorrow my team will call you. ஓகேங்களா? அப்படி உங்களால பேமெண்ட் கட்ட முடியலன்னா உங்க டீடைல்ஸ் எல்லாம் பூந்துட்டா கூடயுமே my team will call you tomorrow. நீங்க ஆன்லைன்ல கூடயும் பே பண்ணி நீங்க புள்ள நமக்கு அனுப்பிக்கலாம். ஓகேங்களா? Don't worry. As long you already registered, then my team will contact you. Sis, mana semua orang dah tidur ke? Belum lagi lah. Malah TV பார்த்துட்டு இருக்காங்க. Motivation tanah lah. Kita sudah, nanti aku motivation, nanti aku high vibration, aku tak boleh tidur. Saya காலேஜுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. காலேஜ் ரொம்ப ஹை வைப்ரேஷன்ல போயிட்டேன்னா காலேஜால் தூங்க முடியாது. என்னோட வைப்ரேஷன் நான் தூங்குறதுக்கு நான் வந்து இறக்கணும். அதை நான் மெதுவா டைஜஸ்ட் பண்ணி எப்படி ஃபுட் நீங்க சாப்பிட்டேன்னா அது மாதிரி காலேஜ் டைஜஸ்ட் பண்ணும். என்னோட மைண்டை டைஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் தூங்க முடியும். அதனால தம்பி sekarang aku sudah in settle mind. நீங்க பாருங்க ரொம்ப பீஸ்ஃபுல். இப்போ நான் போய் படுத்தேன்னா நான் delete பண்ணிட்டு ப்ரோக்ராம் பண்ணிட்டு நான் படுத்துருவேன். Because I already slow down my energy. Macam tu. Sis, watch ghost movie is a negative vibration. Betul. Mestilah you kan sudah takut அந்த மாதிரி வைப்ரேஷன்ல போறீங்க. Yes. Please share to me how do you delete. Green Lotus sister, itulah aku ajar dalam kelas sayang hari Wednesday. நீங்க Wednesday class join பண்ணிருக்கீங்களா? நான் Wednesday classல உங்களுக்கு வந்து step by step and you will do practical with me. You are married அஜி, சிங்கிளா? மேரிட் பண்ணி 2 பேரு, 2 பேபிஸ் இருக்கு எனக்கு. I'm so tempted to join 9th class. Anyone can transfer, will do the payment to. ஐயோ சயாங். ஆனா காலேஜ் இப்ப பேசுறது உங்களுக்கு புரியுதா? அவங்க பாருங்க அந்த சோல் பாருங்க எவ்வளவு ஆசைப்படுது. சயாங் காலேஜ் இப்ப தமிழ்ல பேசுறது உங்களுக்கு விளங்குதா? Is it online class மா Zoom meeting? ஷா இப்ப பேசுறது உங்களுக்கு தமிழ் புரியுதா ஷா? இங்க ஷா காணோம். நம்மளுக்கு புரியுதுல. ஷா சிஸ்டர் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு அங்க இருந்தாங்கன்னா நந்தி aku ஏன் தருமா தமிழ்ல இப்பதான் அப்படியே உணர்வோட கழிச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். அப்படியே ஃபீல் பண்ணி I'm so tempted. அதான் ஷா கலிஜி இப்ப பேசுற தமிழ் உங்களுக்கு புரியுதா புரியலையா? இவ்வளவு நேரம் நீங்க டிராவல் பண்ணி கலிஜி பேசுறத பேசிக்கிட்டு இருக்கீங்க.
உங்களுக்கு புரியுதா? இப்ப இங்கிலீஷ்ல பேசுறதும் தமிழ்ல பேசினா அப்படியே உள்ளல இருந்து கழிஞ்சு அப்படியே கொட்டிடுவேன். அப்படியே நீங்க என் கூட கனெக்டட் ஆயிருவீங்க. ஆமா சந்துலா बोलीला सिक्की सिक्की ஐயோ உங்களுக்கு அதுவுமே புரியலையா ஷா சிஸ்டர்? கடவுளே, அவங்களுக்கு எப்படியாச்சும் நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? ப்ளீஸ் ஷோ மீ அ வே. ப்ளீஸ் ஷோ மீ வே. கேன் செட் அ சப்டைட்டில் சிஸ்டர். நான் கிட்ட ட்ரை ஷா. நான் முதல்ல ட்ரை பண்றேன். நான் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன் வெதர் கேன் புட் அ சப்டைட்டில் ஆர் நாட். ஓகே, Malay or English I'm fine. தமிழ் பவர்ஃபுல். தமிழ்ல பேசணும்னா அது உங்களுக்கு அப்படி Jam tu. Lagi 4 minit kita nak end live. Okay sayang? I'm so happy today. நீங்கெல்லாம் இவ்வளோ நேரம் கழிச்சோட லைஃப் வந்து ஜாயின் பண்ணி இவ்வளோ சப்போர்ட் பண்ணி நீங்கள் கேட்டதுக்கு. Again, I promise to you all I will give the best class to you all. Okay? இந்த கிளாஸ்ல நீங்க வரப்ப உங்க லைஃப்ல கழிச்சு என்ன ஒரே ப்ராமிஸ் பண்ணுவேன்னா, உங்களோட லைஃப்ல வந்து நிறைய பிரச்சனை நீங்க ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க. வித் திஸ் ராக்கெட் டிலீட்டிங் டெக்னிக் யூ வில் டிலீட் எவ்ரிதிங். உங்க லைஃப்ல வந்து நிறைய மாற்றங்களை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் யூ ஆல். ஓகே, யார் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலையோ ஸ்டில் யூ ஹேவ் சான்ஸ். கோ டு மை பயோ. ஓகே, மேலே பாருங்க பயோ இருக்கு. பயோக்கு போங்க. அதில் HTTPன்னு இருக்கும், அதை தட்டுங்க. கனெக்ட் டு யூனிவர்ஸ்ன்னு இருக்கும், அதில் தட்டி just 9 ringgit only. ஓகே, கிளாஸ் கழிஞ்சு இந்த ஸ்லாட்ஸ் வந்து சண்டே க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா மண்டே அண்ட் டியூஸ்டே கழிஞ்சு நீட் டு சென்ட் யூ த ஜூம் லிங்க் அண்ட் யோர் கோட். ஓகே, பாம்தா? ஸோ மண்டே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. சண்டே இஸ் த லாஸ்ட் டே. தென் வி வில் க்ளோஸ் ஆல் த லிங்க். ஸோ இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. பிகாஸ் வி நீட் டு இப்போதைக்கு காலேஜுக்கு கிளாஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணவங்க 700 பேர். இப்போதைக்கு ரெஜிஸ்டர் பண்ணவங்க 700 பேர். ஆனால் இப்போ எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க காலேஜ் இன்னும் செக் பண்ணல. ஸோ என்னோட எஸ்டிமேஷன் ஒரு 800 பேர். ஸோ ஐ கேன் நாளைக்கு இன்னும் ஒரு நாளைக்கு எனக்கு சண்டே ஒரு நாள் இருக்குது. ஸோ கிட்ட ஓப்பன் ஃபார் 1000 people for this course. Alright, I wish you all the best. Thank you so much to give me this opportunity. We're going to rock that Wednesday. Okay, thank you so much. Good night. சூப்பரா பீஸ்ஃபுல்லா போய் தூங்குங்க. நாளைக்கு நீங்க வந்து எல்லாரும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ண போறீங்க. காலையில எப்படி உங்க டே அமையுது அப்படின்னு. You're going to have a wonderful day, happiest day and super day tomorrow. Okay, good night and have a nice day, darlings. Bye bye, sweet dreams.